Good morning, all of you. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததை ஒரு சின்ன ரீகேப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கான்செப்ட் போகலாம். வீடியோ ஏதாவது லேக் ஆகுதா? ஆடியோ அண்ட் வீடியோ? ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸில் டைனமிக்ஸில் மட்டும் ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டார்க். ஓகே, டார்க் அப்படிங்கிறது டவ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஒரு ஆப்ஜெக்டில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னாலே டார்க் ப்ரொடியூஸ் ஆகிரும் அப்படின்னு மீனிங் கிடையாது. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் டார்க் ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கலாம், ரைட்? ஸோ இந்த டார்க்கோட ஜென்ரல் டெஃபினிஷன் என்னென்னா ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? எஃப்ஆர் சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் டார்க். இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? டார்க்கோட டைரக்ஷன் வந்து இந்த ஆர் வெக்டார் அண்ட் எஃப் வெக்டாருக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அதை எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆர் வெக்டாரோட டைரக்ஷனில் 4 ஃபிங்கர்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு எஃப் வெக்டார் டைரக்ஷன் என்ன பண்ணணும்? ரொட்டேட் பண்ணணும். நம்மளோட தம்பை தான் எதை இண்டிகேட் பண்ணும்? டார்க்கை வந்து இண்டிகேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா டார்க்கோட ஜென்ரல் டெஃபினிஷன். இப்போ சரி, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் பொசிஷன் வெக்டாரும் இருக்குது அப்படின்னா டார்க்கை ப்ரொடியூஸ் ஆகுமா அப்படின்னாலும் அதுக்கும் கண்டிஷன் இருக்குது. இப்போ தீட்டா வந்து 0 டிகிரி ஆர் 180 டிகிரியாக இருந்தால், அதாவது எஃப்பும் ஆரும் பேரலல் இல்லைனா ஆன்டி பேரலல் அப்படின்னா டார்க் வந்து 0. எப்போ மேக்ஸிமம் டார்க் கிடைக்கும் அப்படின்னா 90 டிகிரி. ஓகேவா? ஸோ இது 90 டிகிரியாக இருக்கிறப்ப நம்மளுக்கு மேக்ஸிமம் டார்க் கிடைக்கும் எஃப் அண்ட் ஆர். இது நம்ம அந்த டோர் எக்ஸாம்பிளில் பார்த்தோம், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணாது? ரொட்டேட் பண்ணாது. நான் இப்படி அப்ளை பண்ணாலும் ரொட்டேட் ஆகாது. ஏன்னா இப்படி அப்ளை பண்ணுறப்ப இதுதான் ஆர் வெக்டார். ஆர் வெக்டார் அப்படிங்கிறது என்ன? ஸோ பொசிஷன் ஆஃப் ஃபோர்ஸ் பாயிண்ட் ஃப்ரம் த ஆரிஜின் பாயிண்ட். இல்லை அபவுட் எந்த பாயிண்ட்டை பொறுத்து கண்டுபிடிக்க சொல்கிறோமோ அந்த பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் மை ஆர் வெக்டார் அண்ட் இதுதான் நம்மளோட ஃபோர்ஸ் வெக்டார். ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்குது. தீட்டா வந்து 180, டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ எப்போ மேக்ஸிமம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா தீட்டா 90 இருக்கிறப்ப மேக்ஸிமம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஜென்ரல் ஐடியா நம்ம பார்த்தோம். இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா வாட் யூ மீன் பை கப்புள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கப்புள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். ஒரு டி டிஸ்டன்ஸில் வந்து செப்பரேட் பண்ணியிருக்கோம். இதுவும் எஃப் ஃபோர்ஸ், இதுவும் எஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா இது என்ன பண்ணும்? ஒரு ரொட்டேஷனல் எஃபெக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ரைட்? ஸோ ஒரு பாட்டில் கேப் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ரைட்? ஸோ இல்லைனா இந்த பேனல் போர்டை நம்ம ரொட்டேட் பண்ணணும்னா இந்த டேரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும், இந்த டேரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை என்ன பண்ணலாம்? ரொட்டேட் பண்ணலாம். இந்த இடத்துல அந்த ரொட்டேஷனல் எஃபெக்ட் என்ன சொல்கிறோம்? கப்புள். இது ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க் என்னென்னா த ஃபோர்ஸ், ஏதாவது ஒரு ஃபோர்ஸு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோர்ஸ் போட்டாலே டார்க் அடிச்சிடும். ஓகே, இது பார்த்துருந்தோம். ஸோ ஒரு ரொட்டேஷனல் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸை தான் என்ன சொல்கிறோம்? டார்க் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ டார்க்னா என்ன? ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலே ரொட்டேட் பண்ணாது. எப்போ ரொட்டேட் பண்ணும்? எப்போ மேக்ஸிமமாக ரொட்டேட் பண்ணும்? இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக, ரைட்? ஸோ இந்த ஆர் சைன் தீட்டா அப்படிங்கிற பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதிகமாக கம்மியான எஃபர்ட், கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தாலே போதும், நம்மளால் என்ன பண்ண முடியும்? ரொட்டேட் பண்ண முடியும். அதனால தான் டோர்லலாம் பார்த்தோன்னா இருக்கிறதுல எவ்வளோ எண்டில் ப்ளேஸ் பண்ண முடியுமோ ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனில் இருந்து அந்த ஹேண்டில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து கப்புள். இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஈக்குலிபிரியம் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். ஓகே, ஸோ ஈக்குலிபிரியம் அப்படின்னா த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன பாடியும் 0வாக இருக்கணும், நெட் டார்க்கும் 0வாக இருந்தது அப்படின்னா அந்த பாடி எதில் இருக்குன்னு அர்த்தம்? ஈக்குலிபிரியமில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நெட் ஃபோர்ஸ் மட்டும் 0வாக இருந்தால் அது வந்து டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம், டார்க்கும் 0வாக இருந்தால் அதுக்கு பேர் ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம். ஸோ 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு பாடி வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணோம்? ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருந்தோம். இதுக்கு அடுத்து ஆங்குலர் மொமெண்டம். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம். ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் அ மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம். ஓகே, மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம். ஸோ பி அப்படிங்கிறது லீனியர் மொமெண்டம். ஸோ மொமெண்டம் அப்படின்னா என்ன? ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து மாஸ் அதிகமாக இருக்கலாம், இல்லை வெலாசிட்டி அதிகமாக இருக்கலாம். அந்த 2 அதிகமாக இருந்தாலுமே அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்மளோட பாடியில் ஹிட் ஆகுதுன்னா அதோட இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்படின்னா அந்த பாடி வந்து ஹேஸ் ஹை மொமெண்டம், ரைட்? ஸோ ஆர் ஹியூஜ் மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? அப்படின்னா இன் ஜென்ரல் லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி. வெலாசிட்டியோட டைரக்ஷன் தான் இந்த மொமெண்டமோட டைரக்ஷன். வெலாசிட்டியோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்? ஆப்ஜெக்டோட மோஷனோட டைரக்ஷன். ஆப்ஜெக்ட் எந்த பக்கம் போகுதோ அதுதான் வெலாசிட்டியோட டைரக்ஷன்.
வெலாசிட்டியோட டைரக்ஷன் தான் மொமெண்டமோட டைரக்ஷன். இப்போ இந்த ரெண்டில் மாஸ் அதிகமாக இருந்தாலும் மொமெண்டம் அதிகமாக இருக்கும், வெலாசிட்டி அதிகமாக இருந்தாலும் மொமெண்டம் அதிகமாக இருக்கும். நார்மலாக ஒரு லீஃப் இருக்குது, ஒரு இலை இருக்குது, மாஸ் வந்து ரொம்ப கம்மி, பயங்கர ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுதுன்னா அதுக்கு அதிகமான மொமெண்டம் இருக்குது. ஹெவி ஆப்ஜெக்ட் லைட் ஸ்பீடில் தான் மூவ் ஆகுது, பெரிய ஒரு ட்ரக் இருக்குது, கம்மியான ஸ்பீடில் மூவ் ஆகி ஒரு சைக்கிளை ஹிட் பண்ணுதுன்னு வச்சுப்போம், அதுக்கு என்ன அர்த்தம்? ட்ரக் வந்து அதிகமான மொமெண்டமில் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் ஐடியா. ஸோ மொமெண்டம் அப்படிங்கிறது மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி. இது வந்து லீனியர் மொமெண்டம். இப்போ ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது மூமெண்ட் ஆஃப் மொமெண்டம், ரைட்? ஸோ த எல் வில் பி ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஓகேவா? இதான் மொமெண்டம். இப்போ இந்த ஆர் வெக்டார் பி வெக்டார் இருக்கிற பிளேனுக்கு ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ அதுவும் நம்ம பார்த்துருந்தோம். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கேன் ரைட் ஆர்பி சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஆர்பி சைன் தீட்டா. மறுபடியும் இந்த தீட்டா தான் முடிவு பண்ண போகுது. எனக்கு வந்து மொமெண்டமை ப்ரொடியூஸ் பண்ணுமா, ப்ரொடியூஸ் பண்ணாதான்? அதாவது லீனியர் மொமெண்டம் இருந்தும் பொசிஷன் வெக்டார் இருந்தும் சம்டைம்ஸ் ஆங்குலர் மொமெண்டம் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு என்ன காரணம்னா, நேற்று ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். அதுக்கு இந்த ரீசன் என்னென்னா, ஆர் வெக்டாரும் பி வெக்டாரும் எப்படி இருக்குது? எய்தர் பேரலல் இல்லைனா ஆன்டி பேரலாக இருந்தால் ஆங்குலர் மொமெண்டம் வந்து 0. இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதுதான் ஆப்ஜெக்ட். இதோட மாஸ் வந்து m, வெலாசிட்டி வந்து v. இந்த பாயிண்ட் ஏவை பொறுத்து நான் வந்து ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஏவை பொறுத்து இந்த ஆப்ஜெக்டோட ஆங்குலர் மொமெண்டம் 0. த ரீசன் என்னென்னா, இதுதான் நம்மளோட ஆர் வெக்டார், பொசிஷன் வெக்டார். நான் எந்த பாயிண்டில் இருந்து அந்த ஆப்ஜெக்டை மொமெண்டம் கண்டுபிடிக்கணுமோ அங்கேருந்தால் பொசிஷன் வெக்டார் எடுக்கணும். இப்போ நான் ஆர் வெக்டார் அப்படிங்கிறது, எனக்கு இந்த இடத்துல என்னோட ஆப்ஜெக்ட் இருக்குது, ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்குது, ஸோ ஏலேருந்து. ஸோ ஆர் வெக்டார் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்லேருந்து இட் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் இட். இதுதான் ஆர் வெக்டார். இதே டேரக்ஷனில் தான் மொமெண்டமும் இருக்குது. அப்போ அந்த ரெண்டுமே எப்படி இருக்குது? பேரலல். ஸோ தீட்டா வில் பி 0. அப்போ ஆங்குலர் மொமெண்டம் அபவுட் ஏ வந்து 0 இந்த பார்ட்டிகளுக்கு. இதுவே நான் பர்பண்டிகுலர் லைன் இந்த இடத்துல வந்து நான் ஒரு பி அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்டை பொறுத்து ஆங்குலர் மொமெண்டம் 0 அப்படின்னா 0 கிடையாது, மேக்ஸிமமாக இருக்கும். ஏன்னா இந்த ஆங்கிள். ஸோ இதுதான் நம்மளோட மொமெண்டம் பி வெக்டார். ஸோ இங்கே இருக்குது நம்மளோட பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை பொறுத்து கண்டுபிடிக்கணும், பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஆர் வெக்டார், ரைட்? நம்ம பார்ட்டிகள் இங்கே இருந்ததுன்னா இதை நீங்கள் ஆர் வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ த மொமெண்டம் அபவுட் பி இஸ் ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ அகெயின் இது ஆர் சைன் தீட்டாவாக தான் மாறும். இப்போ இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த ஆங்கிள் தீட்டா. இஃப் திஸ் இஸ் ஆர், இந்த காம்பனண்ட் வேல்யூ என்ன? ஆர் சைன் தீட்டா. ஜஸ்ட் ட்ரிக்னாமெட்ரி, ஆர் சைன் தீட்டா அப்படின்னா ஆர் சைன் தீட்டா அப்படிங்கிறது இந்த வேல்யூ. இப்போ இந்த ஆர் சைன் தீட்டாவும் இந்த பியும் பெர்பெண்டிகுலர். அப்படின்னா என்ன பண்ணும்? மேக்ஸிமம் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டமாக ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அர்த்தம். இதுதான் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ பார்ட்டிக்கல் விச் ஹாஸ் அ லீனியர் மோஷன். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லீனியர் மோஷனில் மூவ் ஆனாலும் அதுக்கு என்ன மொமெண்டம் இருக்கும்? ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும் அபவுட் அ பெர்பெண்டிகுலர் லைன். இது வந்து ஒரு பார்ட்டிக்கலுக்கு பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ ரிஜிட் பாடி. எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிஜிட் பாடி இருக்குது, about CM axis, center of mass axis, which is coming towards you. இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ் இருக்குது. இந்த ஆக்சிஸை பொறுத்து வந்து இது என்ன ஆகுதுன்னா ரொட்டேட் ஆகுது. இப்போ இதோட ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது the L will be IC into omega. IC into omega. நேற்று டெரிவ் பண்ணியிருந்தோம். IC அப்படிங்கிறது என்ன? the moment of inertia of this body about the centroidal axis or center of mass axis. omega அப்படிங்கிறது angular velocity of a rigid body. இதுதான் angular momentum about the center of mass axis. இந்த angular momentumக்கு என்ன பேர் அப்படின்னா spin angular momentum அப்படின்னு பேர். spin angular momentum. ஓகேவா? சிம்பிளி ரைட், ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். இந்த ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி. ஒரு எலக்ட்ரானுக்கு இருக்கும் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம், கெமிஸ்ட்ரியில் படிப்பீங்க, ரைட்? ஸோ ஒரு எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் அப்படிங்கிறது இட் இஸ் கோயிங் டு ரிவால்வ் இன் சர்க்குலர் மோஷன். அதுக்கு ஒரு ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும், ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். இது வந்து எதை பொறுத்து மாறப்போகிறது கிடையாதுன்னா, இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த கோஆர்டினேட் சிஸ்டம். இண்டிபெண்டன்ட் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து என்னோட பாடி ரொட்டேட் ஆகுது. நான் அந்த பாயிண்ட் ஏவை பொறுத்து மொமெண்டம் கண்டுபிடிக்க சொல்கிறேன், பாயிண்ட் பியை பொறுத்து ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்க சொல்கிறேன். வாட் எவர் மேபி, எந்த பாயிண்ட்டை பொறுத்து மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம் கேட்டாலும் ஐசி இன்ட்டு ஒமேகா. ஏன்னா ஆப்ஜெக்ட் எதை பொறுத்து ரொட்டேட் ஆகுது? சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. இந்த சென்டர் ஆஃப் மாஸில் 3 ஆக்சிஸ் போகும். ஆக்சிஸை மென்ஷன் பண்ணலன்னா த பெர்பெண்டிகுலர் தான் எடுக்கணும். வி நோ ஃப்ரம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ரைட்? இந்த ஆக்சிஸை பொறுத்து அந்த பாடி ரொட்டேட் ஆகுது. என்ன பண்ணும்? இந்த மாதிரி கர்ல் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் ஆக்சிஸ், ரைட்? ஸோ ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் ஆஃப் த கோஆர்டினேட் சிஸ்டம். இட்ஸ் இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி, அந்த பாடியோட இன்பில்ட் ப்ராப்பர்ட்டி. இதுதான் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம்.
நெக்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம்னா about any random axis, ரைட். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இதுதான் என்னோட சென்டர் ஆஃப் மாஸ். ஆனால் என்னோட ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. ஓகே, இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே வந்து சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது, எனி ஆக்சிஸ் ஏதோ ஒரு ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. அப்படி ரொட்டேட் ஆகிறப்ப த ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ் இன்டு ஒமேகா. ஓகே, இதுதான் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ பாடி. ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆனால் அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா போடணும். வேறு எனி ரேண்டம் ஆக்ஸை பொறுத்து ரொட்டேட் ஆனால் IA இன்டு ஒமேகா அப்படிங்கிறது போடணும். இது நம்ம பார்த்துருந்தோம். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஸோ இது வந்து ரொட்டேஷன் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ரொட்டேஷன் அபவுட் எனி ரேண்டம் ஆக்சிஸ். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் பேர் கம்பைன்டு மோஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த டிரான்ஸ்லேட்டும் ஆகுது ப்ளஸ் ரொட்டேட்டும் ஆகுது. ஸோ கம்பைன்டு மோஷன், ரைட். சுத்தவும் செய்யுது, ஃபார்வர்டில் ஓடவும் செய்யுது, ரைட். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி டிரான்ஸ்லேஷன் ஆஸ் வெல் அஸ் ரொட்டேஷன், வீல் மாதிரி. ஸோ இதை நம்ம ரெண்டாக என்ன பண்ணலாம், உடைக்கலாம். ரெண்டாக உடைச்சோம் அப்படின்னா ஒமேகா இட்ஸ் அ பியோர் ரொட்டேஷன் ப்ளஸ் பியோர் டிரான்ஸ்லேஷன். ஸோ எதனால் இந்த மாதிரி ரேண்டமாக போடுறோன்னா எனி ரிஜிட் பாடின்னு அர்த்தம், ரைட். ஸோ அது வந்து என்ன ஷேப் ஆனாலும் இருக்கலாம். இது வந்து பியோர் ரொட்டேஷன். இந்த பியோர் ரொட்டேஷனுக்கு ஒரு ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும், அதுக்கு பேர் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். ஸ்பின் ஏன்னா அந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸை பொறுத்து ஸ்பின் ஆக போகுது, சுத்த போகுது. ப்ளஸ் ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம், ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வந்து நம்மளுக்கு டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம். ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம். இப்போ ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் இது எந்த ஆக்ஸை பொறுத்து கம்பைன்டு மோஷனாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னாலே சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து தான் கண்டுபிடிக்கணும், ரைட். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி சென்டர் ஆஃப் மாஸ் IC இன்டு ஒமேகா. அப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் கோயிங் டு பி MVR. ஸோ M இன்டு ஆர் வெக்டார் கிராஸ் V வெக்டார். இந்த V அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் மாஸோட ஸ்பீடு. இப்போ டிரான்ஸ்லேஷனலோட பியூட்டியே என்னென்னா, இப்போ ஒரு பாடி வந்து டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னு சொல்கிறோன்னா இதில் உள்ள எல்லா பாயிண்ட்டுமே ஒரே ஸ்பீடில் தான் மூவ் ஆகும் டிரான்ஸ்லேஷனில். அதாவது இப்போ ஒரு கார் வந்து 100 km/h இப்படி போகுது அப்படின்னா ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கிறவனும் 100 km/h தான் போவான், பேக் சீட்டில் இருக்கிறவனும் 100 km/h தான் போவான். அதுதான் டிரான்ஸ்லேஷனல் மோஷனோட பியூட்டி. அதனால் இந்த VC அப்படிங்கிறது நம்ம சென்டர் ஆஃப் மாஸோட ஸ்பீடு எடுத்தாலும் சரி, எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அதே வேலை தான் இருக்கும். ஆனால் இந்த R அப்படிங்கிறது நீங்கள் எந்த பாயிண்ட்டை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கணுமோ அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சியோட லொக்கேஷன், சென்டர் ஆஃப் மாஸோட லொக்கேஷன். ஓகே, ஸோ திஸ் ஆர் வெக்டார் அப்படிங்கிறது த பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் அபவுட் ஆரிஜின். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இங்கே IC இன்டு ஒமேகா. இப்போது பியோர் டிரான்ஸ்லேஷனரில் எல்லா பார்ட்டிகளும் ஒரே ஸ்பீடில் தான் லீனியர் ஸ்பீடில் போகும். அதே மாதிரி பியோர் ரொட்டேஷனில் நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி, இங்கே பாயிண்ட் 1 இது பாயிண்ட் 2, இப்போ இதோட ஆங்குலர் ஸ்பீடு ஒமேகானா இதோட ஆங்குலர் ஸ்பீடு ஒமேகா. ஆனால் அதோட லீனியர் ஸ்பீடு மாறலாம், இதோட லீனியர் ஸ்பீடு மாறும். கைனமேட்டிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷனில் அது டீட்டெயிலாக பார்த்துருப்போம், ரைட். ஸோ இதோட லீனியர் ஸ்பீடு மாறலாம், ஆனால் ஒமேகா அப்படிங்கிறது சேம். இங்கே பார்த்தோன்னா லீனியர் ஸ்பீடு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பியோர் டிரான்ஸ்லேஷன், இது வந்து பியோர் ரொட்டேஷன். ஸோ பியோர் டிரான்ஸ்லேஷனில் எல்லா பாயிண்ட்டும் ஒரே லீனியர் ஸ்பீட்னா V இந்த மாதிரி மூவ் ஆகுறது. ரொட்டேஷனல் மோஷன், பியோர் ரொட்டேஷனில் எல்லா பாயிண்ட்டும் ஒரே ஒமேகாவில் ரொட்டேட் ஆகும். ஸோ இதுதான் ஜென்ரல் ஐடியா ஹவ் டு நோ ஃபார் அ கம்பைன்டு மோஷன். மோஸ்ட்லி JEE மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் போகிறப்ப இந்த கம்பைன்டு மோஷன் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப வில் அண்டர்ஸ்டாண்ட். கம்பைன்டு மோஷனாக இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு லாஜிக் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும், ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது IC ஒமேகா, சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸை பொறுத்து தான் எடுக்கணும். அது மாதிரி ஆர்பிட்டால் அப்படிங்கிறது MRBC, இது வந்து சென்டர் ஆஃப் மாஸோட ஸ்பீடு. R அப்படிங்கிறது த பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் அபவுட் பாயிண்ட், ரைட். ஸோ இதுதான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தது. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம், ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம். இந்த மாதிரி ஒரு ராட் இருக்குது. ஓகே, இந்த ஆக்சிஸை பொறுத்து இந்த ராடு வந்து ஒரு ஒமேகா ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுது. மாஸ் வந்து M, லென்த் வந்து L. இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது O. ஓகே, இந்த ராடோட மாஸ் வந்து M, லென்த் வந்து L. இங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஓகே, ஒரு ஹிஞ்ச் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பொறுத்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆகுது, ரைட். இட் மைட் ரொட்டேட்
இன் திஸ் பிளேன் இப்படி ரொட்டேட் ஆகுது. ஸோ நான் இங்கே ஒரு ஆர்க் மாதிரி போட்டிருக்கேன்னா அந்த ஆர்க்கில் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த 4 ஃபிங்கர்ஸை ப்ளேஸ் பண்ணணும். இதுதான் ஆக்சிஸ். ஸோ இப்படி ரொட்டேட் ஆகுது. ஓகே, இந்த டேரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. இப்போ இந்த பாயிண்ட்டை பொறுத்து நான் ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். இதில் இந்த ஆக்சிஸ் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ் கிடையாது, ஏதோ ஒரு ரேண்டம் ஆக்சிஸ் பொறுத்து. இப்போ இங்கே இதை சால்வ் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, லிசன், 2 மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் த ஆங்குலர் மொமெண்டம் அபவுட் ஓ அப்படிங்கிறது த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஓ அண்ட் ஒமேகா. இது போட்டாலும் ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? இப்போ இந்த ஒமேகாவோட டைரக்ஷன் தான் இந்த ஆங்குலர் மொமெண்டமோட டைரக்ஷன். ஸோ ஒமேகா அப்படிங்கிறது ஆக்சியல் வெக்டார், ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறதும் ஆக்சியல் வெக்டார். ஸோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஆக்சலரேஷன், டார்க்கு, ஆங்குலர் மொமெண்டம், இந்த மாதிரியான ரொட்டேஷனல் குவான்டிட்டி எல்லாமே ஆக்சியல் வெக்டார். அப்படின்னா ஒரு ரொட்டேஷனில் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சாலே எல்லா வெக்டார் குவான்டிட்டி டைரக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். எல்லா வில் பி I0 ஒமேகா. இப்போ நமக்கு இந்த ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபார் அ ராட் அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ ஒன் ஆஃப் த எண்ட் அண்ட் பர்பண்டிகுலர் டு த ராட் அப்படிங்கிறது என்ன, ml²/3. ஓகே, ஸோ நீங்கள் எழுதுகிறப்ப ரிப்பீட் பண்ணிட்டே எழுதுங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்முலாலாம் மெமரைஸ் ஆயிரும். ஸோ L0 வில் பி ஈக்குவல் டு ml²/3. நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா யூ வில் கெட் ml²/3 இன்டூ ஒமேகா. இதுதான் வந்து ஆங்குலர் மொமெண்டம். ஏன்னா அபவுட் எனி ஆக்சிஸ் தானே, எனி ரேண்டம் ஆக்சிஸ் நமக்கு தெரியும். அபவுட் எனி ரேண்டம் ஆக்சிஸ் அப்படிங்கிறப்ப இதுதான் நம்மளோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IA அபவுட் எனி ரேண்டம் ஆக்சிஸ். ஸோ அதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது, ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த ஆங்குலரோட அபவுட் ஓ தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் நான் சென்டர் ஆஃப் மாஸை வச்சு கண்டுபிடிக்கிறேன். சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்டை வச்சு கண்டுபிடிக்கிறேன். இப்போ லிசன், இப்போ ஒரு பர்சன் வந்து இந்த பாயிண்ட் ஓவில் உட்காந்துருக்கான்னு வச்சுப்போம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட் ஓவில் உட்காந்துருந்து நான் இதோட மோஷனை அப்சர்வ் பண்ணால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும்னா பியூராக ரொட்டேட் மட்டும்தான் ஆகும். ஏன்னா நான் எங்கேயுமே மூவ் ஆகலை. அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் இல்லை, ஒன்லி ரொட்டேஷன் மட்டும்தான் இருக்குது. ஒன்லி ரொட்டேஷன் மட்டும் இருந்தால் I ஒமேகா தான் ஆங்குலர் மொமெண்டம். அதாவது நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். ஓகே, இங்கே உட்காந்துருந்து அந்த ராடு வந்து இப்படி கீழே விழுது. இந்த ராடு இப்படி கீழே விழுறப்ப நான் இங்கேருந்து பார்க்குறேன் அப்படின்னா நான் எங்கேயுமே டிரான்ஸ்லேட் ஆகலை, அதே இடத்துல தான் இருக்கேன். பட் ஆனால் என்ன பண்ணுறோம், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ராடு வந்து பியூராக ரொட்டேட் ஆகுது. ஒன்லி ரொட்டேஷன் மட்டும் இருக்குது, அதனால் I0 ஒமேகா யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது வந்து என்ன பண்ணிருக்கோம், இந்த பாயிண்ட் ஓவை வச்சே நமக்கு சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒருவேளை நம்ம சென்டர் ஆஃப் மாஸில் உட்காந்துருந்தோம், இந்த பாயிண்ட் சென்டர் ஆஃப் மாஸில் நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த ராடு வந்து ரொட்டேட் ஆகிறப்ப இமேஜின் இந்த இனிஷியல் அந்த ராடு வந்து இந்த பாயிண்டில் நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், இதான் ராடு இப்படி மூவ் ஆக நம்மளும் அதோட சேர்ந்து என்ன ஆகும், மூவ் ஆகும். அப்படின்னா அது ரொட்டேஷனல் மோஷனும் இருக்குது ப்ளஸ் டிரான்ஸ்லேஷனல் மோஷனும் இருக்குது. இப்போ நம்ம ஃபைன் பண்ணுறப்ப இந்த L0 பொறுத்து ஃபைன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் மொமெண்ட் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வச்சு எடுக்கிறேன் அப்படின்னா it will have a spin angular momentum and orbital angular momentum. ஸோ நான் என்ன அப்ரோச் எடுக்கிறேன் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் அப்ரோச் வந்து எடுக்கிறேன். ஓகேவா? சென்டர் ஆஃப் மாஸ் அப்ரோச் எடுக்கிறேன். இங்கே வந்து டைரெக்டாக ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ் அப்ரோச்சே எடுத்துட்டோம். இது நம்ம ஆல்ரெடி ப்ராப்ளமில் டெரிவேஷனில் பார்த்தது தான். இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் அப்ரோச் இருந்தால் என்ன ஆகும், ஸோ அதை நம்ம பார்க்கணும். சென்டர் ஆஃப் மாஸ் அப்ரோச் இருந்தால் என்ன ஆகும். இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் அப்ரோச் இருக்கிறப்ப, அதாவது சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். நம்ம இப்போ சென்டர் ஆஃப் மாஸில் உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா நம்ம ரொட்டேட்டும் ஆகிறோம், ப்ளஸ் என்ன ஆகிறோம், டிரான்ஸ்லேட் சர்க்குலர் மோஷன். அப்படிங்கிறப்ப ஒரு V ஸ்பில் என்ன ஆகிறோம், சுற்றிட்டு இருக்கும். அப்படிங்கிறப்ப L ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஓகே, ml²/IC ஒமேகாவா, IC இன்ட்டு ஒமேகா, ml²/12 இன்ட்டு ஒமேகா. ஏன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது ml²/12. இதான் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அ சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ் ஃபார் அ யூனிஃபார்ம் ராட். இப்போ ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும், இட்ஸ் கோயிங் டு பி m r வெக்டார் கிராஸ் VC, சென்டர் ஆஃப் மாஸ் வெக்டார். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நான் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இப்படி தான் லொக்கேட் ஆயிருக்கு. இதுதான் வந்து என்னோட ஆர் வெக்டார். இப்படி தான் மூவ் ஆக போகுது. இந்த ராட் இப்படி போகுது அப்படின்னா இதுதான் வெலாசிட்டியாக இருக்கும். ஓகே, ஒரு சர்க்குலர் மோஷனாக இருந்தாலுமே இதுதான் அதோட வெலாசிட்டி. ரைட், ஸோ இட் இஸ் கோயிங் டு ரொட்டேட், இந்த மாதிரி ரொட்டேட் ஆக போகுது. ஸோ VC அப்படின்னு இந்த ரெண்டுமே பர்பண்டிகுலர். ஸோ கிராஸ் ப்ராடக்ட்டில்
sin theta வந்து என்ன ஆகிடும் 1 ஆகிடும். I can write m bc into r. இப்போ இந்த r அப்படிங்கிறது என்ன l by 2 ரைட். ஸோ l by 2. ஸோ m l by 2. இப்போ இந்த vc அப்படிங்கிறது என்ன ஒரு சர்க்குலர் மோஷன் இருக்குன்னு வச்சுப்போம். நார்மலாக இப்படி ஒரு சர்க்குலர் மோஷன் இருக்குது. இது வந்து r ஒரு ஒமேகா ஸ்பீடில் வந்து சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் எந்த பாயிண்ட்லையும் அதோட லீனியர் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் v ஈக்குவல் டு r இன்ட்டு ஒமேகா. r அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் மோஷன், ஒமேகா அப்படிங்கிறது அதோட ஆங்குலர் ஸ்பீட். ஸோ v will be equal to r ஒமேகா. ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா l by 2 இன்ட்டு ஒமேகா. ஸோ இதோட வேல்யூ வந்து m l ஸ்கொயர் பை 4 இன்ட்டு ஒமேகா. இதுதான் l ஆர்பிட்டால். இது ml ஸ்கொயர் பை 4 ஒமேகா, இது ml ஸ்கொயர் பை 12 ஒமேகா. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் ml ஸ்கொயர் பை 3. நீங்கள் எழுதுறப்பவே ரிப்பீட் பண்ணிட்டு எழுதுங்க. ஓகே. ஸோ ஃபார்முலா எழுதுறப்பனா ml ஸ்கொயர் பை 3 ஒமேகா. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சதோ அதே ஆன்சர் தான் இங்கே கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம யூஸ் பண்ண அப்ரோச் வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை பொறுத்து மட்டும் எடுத்து டேரெக்டாக சால்வ் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து எடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ண ஸ்பின் மொமெண்டம் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆர்பிட்டால் மொமெண்டம் கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டுமே வந்து ஒரே டேரக்ஷனில் இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும், ஒரே டேரக்ஷனில் தான் இருக்கும் ரைட். ஏன்னா ஒமேகா அப்படிங்கிறது இந்த டேரக்ஷன் தான், இது ஆர் வெக்டார், இது பி வெக்டார், இந்த ரெண்டுமே ஒரே டேரக்ஷன். அதனால் என்ன பண்ணிட்டோம் ஆட் பண்ணிட்டோம். ஒரு ஆப்போசிட்டில் இருந்தால் என்ன பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா வெக்டார் அடிஷன் ரைட். ஸோ தட் இஸ் ஐடியா. ஸோ நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ் மெத்தடும் சால்வ் பண்ணலாம், சென்டர் ஆஃப் மாஸ் மெத்தடும் சால்வ் பண்ணலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ரைட். ப்ராப்ளம் ரீட் பண்ண முடியுதா? டயக்ராம் மட்டும் நான் ட்ரா பண்ணுறேன்.
ஓகே, கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. J Advanced 2021 from angular momentum. சூப்பரான கொஸ்டின். A thin rod of mass m and length a is free to rotate in a horizontal plane. Horizontal planeல free to rotate about a fixed vertical axis passing through a point O. இந்த axis இது வழியா பாஸ் ஆகிற axis பொறுத்து. A thin circular disc of mass m and radius a by 4. Okay, இது a by 4. டயக்ராம் தெரியல அப்படின்னா இங்கே எடுத்துக்கலாம். இது a by 4, இதோட மாசும் m. Is pivoted on this rod with its center at a distance a by 4 from the free end. இங்கிருந்து ஒரு a by 4 டிஸ்டன்ஸில் இதோட சென்டர் வந்து இருக்கு. So that it can rotate freely about its vertical axis. ஸோ இந்த ஆக்சிஸை பொறுத்து அதை என்ன பண்ண முடியும், ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு ராட், மாஸ் வந்து m, லென்த் வந்து a. இந்த எண்ணில் இருந்து ஒரு a by 4 டிஸ்டன்ஸில் ஒரு டிஸ்க் வந்து இருக்குது. இந்த ஆக்ஸை பொறுத்து இந்த டிஸ்க் வந்து ஃப்ரீ டு ரொட்டேட்டாக இருக்குது. ஓகே, ஸோ அங்கே வந்து எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டும் இல்லை, ஃப்ரீ டு ரொட்டேட். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, assume that both the rod and the disc have uniform density and they remain horizontal during the motion. ஹரிசாண்டலாகவே தான் இருக்குது, ரைட்? ஸோ இது எந்த ஒரு டேரக்ஷன் இப்படி இன்க்ளைண்ட் இந்த மாதிரி ஃப்ளிப் ஆகலை. An outside stationary observer finds the rod rotating with an angular velocity omega, right? ஸோ ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ஒமேகா அப்படின்னு எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, and the disc rotating about its vertical axis with the angular velocity 4 omega, right? இந்த டிஸ்க் வந்து 4 omega. ஸோ இதுவே நம்ம ஒமேகானே ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். The total angular momentum of the system about the point O is ma square omega by 49 into n. The value of n is, right? ஒரு சூப்பராக ஃப்ரேம் பண்ண கொஷின். இமேஜின் த கொஷின். இப்போ இந்த ராட் இருக்குது, மாஸ் வந்து m, லென்த் வந்து a, இங்கேருந்து ஒரு a by 4 டிஸ்டன்ஸில் ஒரு டிஸ்க் இருக்குது. இப்போ இந்த டிஸ்க்கு வந்து ரொட்டேட் ஆகுது அதோட வெர்டிகல் ஆக்சிஸை பொறுத்து வித் 4 omega. அந்த டிஸ்க்கு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறப்ப இந்த ராடுமே ரொட்டேட் ஆகுது, இந்த மாதிரி மோஷன். இதுதான் அதோட மோஷன். இப்போ இந்த ராடோட ஆங்குலர் ஸ்பீடு என்ன, ஒமேகா. இப்போது இந்த ராடு வந்து இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கிறப்ப இங்கே உள்ள டிஸ்க்கு வந்து என்ன ஆகுது, சுற்றிட்டே இருக்குது, ரைட்? ஸோ இதுதான் கிவன் கொஷின். இப்போ என்ன கேட்குறாங்க, இந்த மொத்த சிஸ்டமோட ஆங்குலர் மொமெண்டம் அபவுட் பாயிண்ட் O என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஷின். ட்ரை பண்ணுங்க. ஸோ ஜே அட்வான்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ப்ராப்ளம் வந்து விசுவலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி அதை சால்வ் பண்ணிடலாம், ரைட்? அந்த பார்ட் தான் ட்ரிக்கி பார்ட். அந்த ப்ராப்ளமை வந்து நம்ம இமேஜின் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதே மாடல் இல்லை அது ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தால் அதை இமேஜின் பண்ண முடியும், ரைட்? ஸோ அந்த ப்ராக்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி ஜே அட்வான்ஸ் போயிட்டுருக்கு. எப்படி ரொட்டேஷனல் மோஷன் பேப்பர் 1 பேப்பர் 2 சேர்ந்து 12 to 16 மார்க் இருக்கிறதுக்கான மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நான் ஒரு அப்ரோச் கொடுக்குறேன். இப்போ அபவுட் பாயிண்ட் O தான் கண்டுபிடிக்கணும், ரைட்? இப்போது O பொறுத்து ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா சிஸ்டம் அப்படியே உடச்சிருங்க. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஒரு ராட் இருக்குது அப்படின்னா அந்த ராடோட ஆங்குலர் மொமெண்டம், ஓகே, ராடோட ஆங்குலர் மொமெண்டம் ப்ளஸ் வந்து டிஸ்கோட ஆங்குலர் மொமெண்டம். ஓகேவா? நம்ம டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து அந்த கொஷின் ராடோட ஆங்குலர் மொமெண்டம் அண்டு டிஸ்கோட ஆங்குலர் மொமெண்டம் இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணால் போதும். இப்போ இந்த ராடோட ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். டிஸ்கை மறந்துடுங்க, இந்த ராடு மட்டும் இருக்குது. முன்னாடி ஒரு கொஷின் சால்வ் பண்ணாமா, அதுதான் ஆன்சர். ராடு மட்டும் இருந்தால் நமக்கு ஆங்குலர் மொமெண்டம் என்ன, ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ்லேயே சால்வ் பண்ணிடலாம். சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ் இல்லாமல் ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ் சால்வ் பண்ணோன்னா டிஸ்கை மறந்துடுங்க. ஒரு ராடு இருக்குது, ஒமேகா ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகுது. அப்புறம் என்ன, இந்த ஆக்சிஸை பொறுத்து தானே கண்டுபிடிக்கணும். அந்த ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, m l ஸ்கொயர். எல்லுங்கிறது இந்த a கொடுத்துருக்காங்க, ma ஸ்கொயர் பை 3 இன்ட்டு ஒமேகா. இதுதான் வந்து ராடோட ஆங்குலர் மொமெண்டம் அபவுட் இந்த ஆக்சிஸ். இப்போ வந்து டிஸ்க்கு ஃபைன் பண்ணணும். இப்போ டிஸ்க் எடுத்துகிட்டு வரோம். இப்போ இந்த
டிஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா அதோட ஓன் ஆக்சிஸ் அப்படின்னால என்ன ஆக்சிஸ்னால் அந்த வெர்டிகல் ஆக்சிஸ், சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக போகிற பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தான் அது ஓன் ஆக்சிஸ். இந்த ஓன் ஆக்சிஸ்லையும் இப்படி சுற்றிட்டு இருக்கு, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த ஆக்ஸை பொறுத்து இட்ஸ் அ பியூர் ரொட்டேஷன், ஆஸ் வெல் அஸ் அது என்ன ஆகுது, டிரான்ஸ்லேட் ஆகுது. அப்படின்னா 2 ஆங்குலர் மொமெண்டம் வரும். ரைட். இப்போது டிஸ்கை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த டிஸ்க்கு அதோட வெர்டிகல் ஆக்சிஸை பொறுத்து சுற்றுது, ப்ளஸ் இந்த ஓ ஆக்சிஸை பொறுத்து என்ன, ஒரு ஒமேகா ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுது. 4 ஒமேகா ஸ்பீடில் அதுவும் சுற்றிட்டு ஒமேகா ஸ்பீடில் என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. அப்படின்னா இதுக்கு 2 ஆங்குலர் மொமெண்டம் வரும். ரைட். ஸோ அதை 2 ஆங்குலர் மொமெண்டமும் ஃபைண்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். இதுதான் லாஜிக். எதனால் டிஸ்க்கு 2 ஆங்குலர் மொமெண்டம்? ஏன்னா இந்த ஆக்சிஸை பொறுத்து 4 ஒமேகா ஸ்பீடில் சுற்றிட்டே இருக்குது, ப்ளஸ் வந்து அந்த ராடில் தான் லொக்கேட்டாக இருக்குது, அந்த ராடு ஒரு ஒமேகா ஸ்பீடில் சுற்றுது. அப்படின்னா தட் இஸ் அ 2 ஆங்குலர் மொமெண்டம். ராடுக்கு வந்து ஒரே ஒரு ஆங்குலர் மொமெண்டம் தான். ஃபைன் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ டிஸ்க்கு வந்து 2 ஆங்குலர் மொமெண்டம். நம்ம என்ன பண்ணலாம், L1 அண்டு L2 அப்படின்னு எடுத்துக்கலாம். L1 அப்படிங்கிறது இந்த ராடு இந்த ஒமேகா ஸ்பீடில் போகிறதுனால, அப்போ வந்து 4 ஒமேகாவை மறந்துடுங்க, இந்த ராடு அந்த டிஸ்க் மட்டும் இருக்குது, ஒரு ஒமேகா ஸ்பீடில் வந்து என்ன ஆகுது, சுற்றிட்டுருக்கு. அதோட வேல்யூ கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அதோட ரொட்டேஷன் அபவுட் திஸ் ஆக்சிஸ், இங்கே ஒரு ரேண்டம் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது 4 ஒமேகா ஸ்பீடில். ராடோட ஸ்பீடு ஒமேகா, டிஸ்கோட ஸ்பீடு வந்து 4 ஒமேகா. பண்ணுங்க. ஸோ L1 அப்படிங்கிறது ரொட்டேஷன் ஆஃப் டிஸ்க்கு, L2 அப்படிங்கிறது டிரான்ஸ்லேஷன். அந்த டிஸ்க் வந்து அப்படியே சுற்றி வருது. ஸோ L1 என்ன வேல்யூ வரும்? ஸோ இந்த டிஸ்க் அப்படிங்கிறதுனால L1 அப்படிங்கிறது இதோட ரொட்டேஷன். இது ரொட்டேஷன் எந்த ஆக்ஸை பொறுத்து நடக்குது? CM ஆக்சிஸ், சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸை பொறுத்து எடுக்கிறப்ப M r²/2 டிஸ்க்கு mr²/2. ஸோ r அப்படிங்கிறது என்ன, a/4. ஸோ m²/8/2 இருக்கிறதுனால 16. ஸோ இதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, இந்த ஆக்ஸை பொறுத்தோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஜென்ரலாக என்னன்னா mr²/2, rங்கிறது a/4. ஸோ a²/16 அண்ட் ஒரு 2 இருக்கா, ஸோ 32. இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதில் r அப்படிங்கிறது a/4 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், a²/16 32 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதோட ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா 4 ஒமேகா, ஆங்குலர் ஸ்பீடு வந்து 4 ஒமேகா. ஏன்னா இந்த ஆக்சிஸை பொறுத்து சுற்றிட்டு தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த திங். அப்புறம் இந்த ஆக்ஸை பொறுத்து இதுக்கு வந்து பியூர் ரொட்டேஷனல் ஆங்குலர் மொமெண்டம், சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் ப்ளஸ் L2. இப்போ இந்த ராடு வந்து என்ன ஆகுதுன்னா இந்த 4 ஒமேகாவை மறந்துடணும். ரைட். ஸோ வித் ஒமேகா ஸ்பீடில் வந்து என்ன ஆகுது, அது சுற்றிட்டு வருது. ஓகேவா? அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது சென்டர் ஆஃப் மாஸ்? ரைட். ஸோ இந்த 2 கான்செப்ட் என்னன்னா, இது ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஆர்பிட்டல் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஹிஞ்சில் இருந்து 3a/4 டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒரு ஸ்பீடில் வந்து மூவ் ஆகுதா? அப்புறம் என்ன பண்ணலாம், mvr. ஸோ டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம். ma²ω/8 ப்ளஸ் மாஸ், த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 3a/4. ஓகேவா, 3a/4 இன்ட்டு வெலாசிட்டி, சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி r இன்ட்டு ஒமேகாவா, சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி r இன்ட்டு ஒமேகா. ஸோ இதுவும் 3a/4. 4 ஒமேகா கிடையாது, ஏன்னா ராடை பொறுத்து அது எவ்வளோ ஸ்பீடில் போகுது, ஒமேகா ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. ரைட். ஸோ இங்கே 4 ஒமேகா போடக்கூடாது. ஓகே, ஒமேகா. ஸோ அப்படின்னா ma²ω/8 ப்ளஸ் கேன் சிம்பிளிஃபை 9/16 ma²ω. இதுதான் வந்து டிஸ்கோட ஆங்குலர் மொமெண்டம்.
கொஸ்டின் வந்து சிம்பிள் தான், ரைட்? ஸோ நீங்கள் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம், ஆர்பிட்டல் மொமெண்டம் கண்டுபிடிப்பு அப்படின்னா என்ன லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்ப்போ ஆட் பண்ணணும். எல்லாமே சேம் சென்ஸில் ரொட்டேட் ஆகுது. ஓகே, சேம் சென்ஸில் ரொட்டேட் ஆகுதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது சேம் டேரக்ஷனில் இருக்குது. ஒருவேளை இது ஆப்போசிட்டில் ரொட்டேட் ஆகுதுன்னா இந்த வேல்யூலேருந்து இது என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஒரு இது அதிகமாக இருந்தால் இந்த வேல்யூலேருந்து ராடோட மொமெண்டமை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் ஜஸ்ட் ஆட். ஸோ MA square by 3 omega, MA square omega by 8, MA square omega 9 by 16. சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் ப்ராப்ளமை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ப்ராப்ளமை உடைக்கணும். ஒரு ராட் இருக்குது, ஒரு டிஸ்க் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கை மறந்துடுறோம், ராடு மட்டும் இருக்குது. அபவுட் O ஆக்சிஸ், ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ், I into ஒமேகா. அந்த ஆக்ஸை பொறுத்து I கண்டுபிடிக்கணும், ஒமேகா போடணும். ஸோ இதுதான் வேல்யூ, MA square by 3 omega. இப்போ டிஸ்கை பொறுத்த வரைக்கும் டிஸ்க் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் மோஷனில் இருக்குது. அதாவது இப்படி சுற்றிட்டு இருக்கு 4 omega ஸ்பீடில், ப்ளஸ் வந்து இந்த பாயிண்ட்டை பொறுத்து சர்க்குலர் மோஷன்லையும் போகுது, ரைட்? அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு இங்கே சுற்றுறதுக்கு ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து இந்த ஆக்சிஸ், சென்ட்ராய்டல் ஆக்சிஸை பொறுத்து கண்டுபிடிக்கிறோம். அதுக்கடுத்து இதோட டிரான்ஸ்லேஷனில் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம், ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம்னு சொல்லலாம். இதை என்ன சொல்லலாம், ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் இங்கே லாஜிக். பட் இந்த டிஸ்க்கு வந்து 2 மோஷனில் இருக்குது, கம்பைன்டு டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன். அதோட சிஜி, சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸை பொறுத்து ஒரு ரொட்டேஷன், இந்த ஆக்ஸை பொறுத்து சர்க்குலர் மோஷன். ஓகே, சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறது we can say it's a translatory தான். ஓகே, அதோட V அப்படிங்கிறது R into ஒமேகா. ஸோ இதை வந்து போட்டுருங்க. புரியுதா? ஸோ ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு சர்க்குலர் மோஷனில் போனாலும் சரி, ஸ்ட்ரெயிட் லைனில் போனாலும் MVR அப்படின்னு ஒரு மொமெண்டம் இருக்கும். ரொட்டேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும், ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். ஆர்பிட்டால் அப்படிங்கிறது சர்க்கிளில் போனாலும் சரி, ஸ்ட்ரெயிட் லைனில் போனாலும் இருக்கும். ஓகே, எனி டவுட்? எனி டவுட்? ஸோ சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க பார்ப்போம். ஸோ ஃபைனல் ஆன்சர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா MA square omega by 48 நினைக்கிறேன். எஸ், MA square omega by 48 into N. இந்த N-ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. N கண்டுபிடிச்சிங்களா? சரி, அட்வான்ஸ்ட் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸ் வந்து டஃப்லாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், பேசிக்லேருந்து சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 100 to 150 கொஸ்டின் டிஃப்ரெண்ட் மாடல் நீங்கள் சால்வ் பண்ண லாஜிக், தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் போயிடணும். ஒவ்வொரு ப்ராப்ளம் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அட்வான்ஸ் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள், MIT கொஸ்டின், ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஃபாரின் யூனிவர்சிட்டி கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் N? வேல்யூ ஆஃப் N என்ன? வருது இல்லையே, வேல்யூ சேஞ்ச் ஆகுமே. ஓகே, அது MA square by 3. ஸோ த டோட்டல் அப்படிங்கிறது MA square omega. ஸோ இங்கே என்ன வேல்யூ, 1/3 ப்ளஸ் 1/8 ப்ளஸ் 9/16. ஸோ MA square omega still
Take an LCM over here. இங்கே 1/3 எடுத்தீங்க அப்படியே இங்கே 16, இங்கே 2, so you'll get 11 here. Sorry. So இங்கே வந்து ஒரு 2 + 9 is 11. Again just simplify. MA square omega get of 48 அப்படிங்கிறப்ப இங்கே என்ன வரும்? will get 16 plus 3 33. So we'll have MA square omega 49 by 48. So the n will be 49. Okay. The next question. Okay. So discuss பண்ண முன்னாடி ஒரு கான்செப்ட் வந்து நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் அந்த क्वेश्चन சால்வ் பண்ணலாம். புரியுதுடி? So Newton's second law for rotational motion. Newton's second law Newton's second law for rotational motion. Okay, Newton's second law for a rotational motion. So ஒரு translational motionக்கு நம்மளுக்கு வந்து ஒரு translational motion இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் the force will be equal to F will be equal to MA. மாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் F equal to MA. மாஸ் கான்ஸ்டன்ட் இல்லை அப்படின்னா this is going to be V dm by dt, M dV by dt plus V dm by dt இருக்கும். லாஸ் ஆஃப் மோஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ நான் ஒரு டிரான்ஸ்லேஷனல் மோஷனில் நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும்? ஆக்சலரேட் பண்ணும். ஸோ அந்த ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கிற மெத்தட் தான் இது. மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் இதுதான் நியூட்டனோட செகண்ட் லா. இப்போ ரொட்டேஷனுக்கு வந்து எது நியூட்டனோட செகண்ட் லா அப்படின்னா, வில் டேக் ஒன் பாடி லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு பாடி எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போது இந்த பாடிக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு டார்க் கொடுக்குறோம், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும்? இதை ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இந்த ஃபோர்ஸ் வந்து டேஞ்சென்ஷியலாக இருக்குது. ஓகே, டேஞ்சென்ஷியலாக இருக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து இது வந்து ஆர் வெக்டார். இப்போ நமக்கு தெரியும் திஸ் டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா M into A டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் ஒரு டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஓகே, இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும். F equal to MA. இப்போ ரொட்டேஷனல் மோஷனில் A is nothing but what? R into alpha. A will be R into alpha. ஆல்ஃபாங்கிறது ஆங்குலர் ஆக்சலரேஷன், ஏங்கிறது லீனியர் ஆக்சலரேஷன், ஆர் அப்படிங்கிறது இந்த ரேடியஸ். இப்போ இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து டேஞ்சென்ஷியல் காம்பனண்ட். டேஞ்சென்ஷியல் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு டேஞ்சென்ட்டாக இருக்கும். இன்னும் ரேடியல் காம்பனண்ட்டும் இருக்கும். ஓகே, ரேடியல் காம்பனண்ட்டும் இருக்கும். இது வந்து டேஞ்சென்ஷியல் காம்பனண்ட். ஓகே, ஸோ FT will be equal to M, AT அப்படிங்கிறது R into alpha. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ். இப்போ நம்மளுக்கு டார்க் அப்படிங்கிறது என்ன தெரியும் அப்படின்னா, இட் இஸ் ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார், இந்த வெக்டார். இப்போ இதில் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த டேரக்ஷனில் ஒரு ரேடியல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஆனால் அந்த ரேடியல் ஃபோர்ஸ் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னா டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரேடியல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இட் பாசஸ் டுவர்ட்ஸ் சென்டர், பாசஸ் த்ரூ த சென்டர். ஆர் வெக்டார் அப்படிங்கிறதும் எஃப்ஆர் அப்படிங்கிறதும் ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். அப்படிங்கிறப்ப அதோட ரொட்டேஷனல் எஃபெக்ட் வந்து 0. அப்புறம் அந்த டேஞ்சென்ஷியல் காம்பனண்ட் மட்டும் என்ன பண்ண முடியும்? ரொட்டேஷனல் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ எஃப்டி போட்டும். இப்போ இந்த ஆர் வெக்டாரும் எஃப்டி வெக்டார் எப்படி இருக்குன்னா ஒரு பர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளாக யூ கேன் ரைட் ஆர் இன்டூ எஃப்டி, டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ். ஸோ எஃப்டியோட வேல்யூ தெரியும் நமக்கு,
சப்ஸ்டியூட் பண்ணால் வில் கெட் mr ஸ்கொயர் இன்டூ ஆல்ஃபா. இந்த இடத்துல ஒரு பார்ட்டிக்கல் இருந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு பார்ட்டிக்கல் இருந்து அதோட மாஸ் வந்து எம்மா இருந்தது அப்படின்னா mr ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு m இன்டூ ஆர் ஸ்கொயர், அதாவது இங்கே ஒரு பார்ட்டிகல் மாஸ் m இருக்குது, இங்கேருந்து ஆர் ஸ்கொயர் அப்படின்னா இது வந்து I இன்டூ ஆல்ஃபா. ஏன்னா மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ஃபார் அ பாயிண்ட் மாஸ் இஸ் நத்திங் பட் வாட், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்னு சொல்கிறோம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். டார்க் ஈக்குவல் டு I இன்டூ ஆல்ஃபா. இது எதுக்கு சிமிலராக இருக்குது அப்படின்னா F ஈக்குவல் டு MAக்கு சிமிலராக இருக்குது. ஸோ இதை தான் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஃபார் அ ரொட்டேஷ்னல் மோஷன். அதாவது இங்கே ஃபோர்ஸ் என்ன வேலை பண்ணுறாரோ அதை இங்கே யார் பண்ண போகிறா, டார்க். ஸோ இங்கே மாஸ் அப்படின்னா இங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இங்கே அக்சலரேஷன் லீனியர் அக்சலரேஷன் அப்படின்னா இங்கே ஆங்குலர் அக்சலரேஷன். ஸோ டிரான்ஸ்லேஷனல் மோஷனில் இந்த ஈக்குவேஷன் எந்த ரோலை ப்ளே பண்ணுமோ அதை தான் இங்கே ரொட்டேஷனலில் இந்த ஈக்குவேஷன் ப்ளே பண்ண போகுது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஃபார் அ ரொட்டேஷனல் மோஷன். So, is it always equal? So, எது always equal அப்படின்னு கேட்குறீங்க? AT will be equal to R alpha. இது கண்டிப்பாக ஒபே பண்ணி தான் ஆகணும். இது கண்டிப்பாக AT will be equal to R alpha தான் இருக்கணும். இதுவுமே வந்து என்னவா இருக்கணும், tau equal to I alpha தான் இருக்கணும். That must be equal. இந்த ரெண்டு இந்த ஈக்குவேஷனும் இதுவும் ஈக்குவல் கிடையாது, ஈக்குவேலண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டிரான்ஸ்லேஷனில் இவர் என்ன வேலை பார்க்க போகிறாரோ ரொட்டேஷனில் இவர் பார்க்க போகிறார், அவ்வளோதான். ரைட். ஸோ இங்கே ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஆக்சலரேட் பண்ணும், இங்கே ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும், ஆங்குலர் ஆக்சலரேட் பண்ணும். ஓகே, மற்றபடி இந்த AT வில் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபா, இது மஸ்ட் பி ஈக்குவல் டு I ஆல்ஃபா. ஓகே, பியூர் மோஷனுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. இம்பியூர் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். இதுதான் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஃபார் அ ரொட்டேஷனல் மோஷன். ஸோ இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிஜிட் பாடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த I அப்படிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, பாயிண்ட் மாஸ் அப்படின்னா அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஒரு ஸ்பியராக இருக்கலாம், சிலிண்டராக இருக்கலாம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரியும். நம்ம ஒரு 5 hours ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு. ஸோ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பேசிஸில் தான் மொத்த ரிலேஷனல் டைனமிக்ஸ் பில்ட் ஆகிருக்கும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I டேர்ம் இல்லாமல் எந்த ஒரு ஈக்குவேஷனும் நம்ம எழுத மாட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு relation between torque and angular momentum. டார்க்குக்கும் ஆங்குலர் மொமெண்டமுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது, அந்த ரிலேஷன் தான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டார்க் அப்படிங்கிறது என்ன, ரொட்டேஷனல் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ், ரொட்டேஷனல் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அதுதான் டார்க். ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது மூமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இப்போது நியூட்டனோட செகண்ட் லா, இதுதான் நியூட்டனோட ஒரிஜினல் செகண்ட் லா, dp/dt. ஸோ இதில் P அப்படிங்கிறது லீனியர் மொமெண்டம், F அப்படிங்கிறது ஃபோர்ஸ். நம்ம ரொட்டேஷன் ஆரம்பிக்கிறப்பே சொல்லியிருந்தோம், ஒரு சில ஃபிசிக்ஸ் கான்செப்ட் படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த சாப்டர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். அதில் ஒன்று லாஸ் ஆஃப் மோஷன், மெயின் அண்ட் நியூட்டன் செகண்ட் லா, ஒர்க் எனர்ஜி பவர். இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறது ஒர்க் எனர்ஜி பவர் தான், அதை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இப்போது இதோட மீனிங் என்னென்னா, whenever some external force is acting on a body, அது என்ன பண்ணும், மூமெண்டமாக சேஞ்ச் பண்ணும். இதுதான் வந்து என்னென்னா நியூட்டனோட அஃபிஷியல் செகண்ட் லா. ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் வில் பி ஈக்குவல் டு dp/dt, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வில் பி ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணலாம், பட் நம்ம டெரிவ் பண்ணுவோம். நம்மளுக்கு L அப்படிங்கிறது என்ன தெரியும், ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது R வெக்டார் கிராஸ் P வெக்டார், இது ஆங்குலர் மொமெண்டம். இதில் என்ன பண்ணுறேன், டெரிவேட்டிவ் டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், dl/dt. ஸோ இங்கே என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும், d/dt. ஸோ R வெக்டார் கிராஸ் P வெக்டார். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணிக்கலாம், dr/dt. ஃபஸ்ட் ஆரை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், கீப் P as it is, லைக் அ UV ரூல். ஓகே, R கிராஸ் dp/dt.
இந்த மாதிரி டெரிவ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ dl by dt அப்படிங்கிறது என்னென்னா dr by dt. r அப்படிங்கிறது பொசிஷன் வெக்டார். ஓகேவா? ஸோ r அப்படிங்கிறது பொசிஷன் வெக்டார். த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வெக்டார் அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் அ வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ v வெக்டார் கிராஸ் p வெக்டார் ப்ளஸ் r வெக்டார் கிராஸ் dp by dt அப்படிங்கிறது என்ன? ஃபோர்ஸ். going to be external force. இப்போ இது வந்து வெலாசிட்டி, இது வந்து மொமெண்டம். மொமெண்டம் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு பார்த்தோம். ஒரு ஆப்ஜெக்டோட மோஷன் தான் வெலாசிட்டியோட டைரக்ஷன். அந்த வெலாசிட்டியோட டைரக்ஷனில் தான் மொமெண்டமோட டைரக்ஷன். அப்படின்னா இந்த ரெண்டுமே என்ன வெக்டார்? பேரலல் வெக்டார். அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஓகே, ஸோ இங்கே ஆர் கிராஸ் எஃப் நம்மளுக்கு தெரியும். ஆர் கிராஸ் எஃப் அப்படிங்கிறது என்ன? ஃப்ரம் த டெஃபினேஷன் ஆஃப் அ டார்க், ஆர் கிராஸ் எஃப் அப்படிங்கிறது டார்க். ஸோ dl by dt. ஒன் ஆஃப் த வெரி இன்ட்ரெஸ்டிங் ஈக்குவேஷன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் வந்து ஒரு பாடிக்கு டார்க் அப்ளை பண்ணுறோம். அது என்ன பண்ணும்? அந்த பாடியோட ஆங்குலர் மொமெண்டமை சேஞ்ச் பண்ணும். ஸோ அதுதான் இந்த ஈக்குவேஷனோட மீனிங். ஒரு பாடிக்கு நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அது என்ன பண்ணும்? அதோட லீனியர் மொமெண்டமாக சேஞ்ச் பண்ணும். அதே ஃபோர்ஸ் ரொட்டேஷனல் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணி டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த டார்க்கோட வேலை என்னன்னா ஆங்குலர் மொமெண்டமாக சேஞ்ச் பண்ணுறது. ஸோ வென் எவர் டார்க் இஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி, ஆங்குலர் மொமெண்டம் கண்டிப்பாக என்ன ஆக போகுது? சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அதுதான் இதோட மீனிங். இதுதான் நியூட்டன் செகண்ட் லா அப்படின்னு சொல்லிக்கலாம், ரைட்? ஸோ எஃப் ஈக்குவல் டு டிபி பை டிடி மாதிரி இங்கே என்ன பண்ணலாம்? டவ் ஈக்குவல் டு டிஎல் பை டிடி. ஸோ டிரான்ஸ்லேஷன் மோஷனில் ஃபோர்ஸ் பண்ணுற வேலையை ரொட்டேஷனல் மோஷனில் யார் பண்ணுறா? டார்க். ஸோ அங்கே வந்து லீனியர் மொமெண்டம் அப்படின்னா இங்கே வந்து என்ன மொமெண்டம்? ஆங்குலர் மொமெண்டம். ஸோ நீங்கள் டேரெக்டாக கம்பேர் பண்ணி எழுதலாம். லைக் கேன் கோ வித் த டெரிவேஷன் மெத்தட். ஸோ இது எப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு புரியும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஒரு பாடியில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் லீனியர் மூமெண்டம் சேஞ்ச் ஆகும். அப்புறம் என்ன அர்த்தம்னா குவான்டிட்டி ஆஃப் மோஷன் மாறும். இப்படி ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, திடீர்னு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், இதோட மொமெண்டம் என்ன ஆயிரும்? மாறிடும். அது வந்து டிரான்ஸ்லேஷனல் மோஷன். ரொட்டேஷனலில் நான் வந்து ஒரு டார்க்கை அப்ளை பண்ணுறேன். டார்க் எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஃபோர்ஸ் வந்து ரொட்டேஷனல் எஃபெக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அது என்ன பண்ணும்? ஆங்குலர் மொமெண்டமை சேஞ்ச் பண்ணும். திஸ் இஸ் ஐடியா ஹவ் டு ஹேவ். Next, conservation of angular momentum principle. Conservation of angular momentum principle. So physicsல வந்து பயங்கர ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிரின்சிபல். Conservation of angular momentum. ஸோ இந்த பிரின்சிபல் என்னன்னா, என்கிட்ட வந்து நார்மலாக ஒரு பாடி இருக்குது. இனிஷியலாக ஒரு ஒமேகா ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கு. இதில் எக்ஸ்டர்னல் டார்க் வந்து 0. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் டார்க்கும் ஆக்ட் ஆகலை. எக்ஸ்டர்னல் டார்க் எதுவுமே ஆக்ட் ஆகலை. இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்துருந்தோம்? இந்த டார்க் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் டார்க். எக்ஸ்டர்னல் டார்க். இப்போ இந்த எக்ஸ்டர்னல் டார்க் ஆக்ட் ஆனால் ஆங்குலர் மொமெண்டம் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஒருவேளை எக்ஸ்டர்னல் டார்க் ஆக்ட் ஆகலை, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஆனால் அந்த ஃபோர்ஸால் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியலை அப்படின்னாலும் டார்க் இருக்காது. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலே டார்க் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னும் டார்க்கோட அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து உங்களுக்கு தெரியும், அந்த ஃபோர்ஸ் வந்து பேரலாவோ ஆன்டி பேரலல் ஆஃப் பொசிஷன் வெக்டாராக இருந்தால் அதை என்ன பண்ண முடியாது? டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. எனக்கு வந்து இந்த டார்க் ஆக்ட் ஆனால் ஆங்குலர் மொமெண்டம் மாறும். எனக்கு வந்து டார்க்கே ஆக்ட் ஆகலைப்பா. ஓகே, டார்க் வந்து 0. இப்போ என்ன ஆகும்? the dl by dt. So the dl by dt, the rate of change of angular momentum, the rate, அதாவது எவ்வளோ வேகமாக ஆங்குலர் மொமெண்டம் மாறணும் அப்படிங்கிறத யார் முடிவு பண்ண போகிறா? டார்க் தான் முடிவு பண்ண போகுது. அதுதான் dl by dt. ஸோ மேத்தமெட்டிக்கல் மீனிங் ஆஃப் dl by dt அப்படிங்கிறது என்னென்னா, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைமை பொறுத்து எவ்வளோ வேகமாக ஆங்குலர் மொமெண்டம் மாறப்போகுது அப்படிங்கிறத யார் முடிவு பண்ண போகிறா?
டார்க் முடிவு பண்ண போகுது. இப்போ டார்க் அதிகமாக இருந்தால் ரொம்ப குயிக்காக வந்து ஆங்குலர் மொமெண்டம் மாறிடும். இப்போ நான் டார்க் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் dl/dt 0. எப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் 0வாக இருக்கும் அப்படின்னா அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான். ஸோ இந்த ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்க போகுது? கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. அப்போ நான் எந்த ஒரு டார்க்கும் ஆக்ட் ஆகலை அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போனா என்ன மீனிங்? த இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் must be equal to the final angular momentum. இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டமும் ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டமும் எப்படி இருக்க போகுது? ஈக்குவலாக இருக்க போகுது வித் த மேக்னிடியூட் ஆஸ் வெல் அஸ் டைரக்ஷன். இப்போ இந்த பாடி இருக்குது, இந்த பாடியில் வந்து எந்த ஒரு டார்க் ஆக்ட் ஆகலை, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஆனால் அந்த ஃபோர்ஸால் என்ன பண்ண முடியல? டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணவே முடியல. அப்படின்னா இது இனிஷியலாக எவ்வளோ ஆங்குலர் மொமெண்டம் இருந்ததோ ஃபைனலாகவும் அதே ஆங்குலர் மொமெண்டம் தான் இருக்கும். இந்த குவான்டிட்டி ஆஃப் மோஷனை மாற்ற முடியாது. whenever the torque acting on a body is 0, right, angular momentum is going to be conservation. அதாவது இனிஷியலாக இருந்த மொமெண்டமும் ஃபைனலாக இருக்கிற போகிற மொமெண்டமும் ஈக்குவலாக தான் இருக்கணும். அதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் பிரின்சிபல். ஸோ இந்த பிரின்சிபலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராவிடேஷனில் கெப்லர் என்ன பண்ணுவார்? இதை பேஸ் பண்ணி தான் பிளானட்டரி மோஷனுக்கு டெரிவ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி அட்டாமிக் மாடலில் நீல்ஸ் போர் என்ன பண்ணியிருப்பார்? இந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணி தான் எலக்ட்ரானோட மூமெண்ட் டைம் பீரியட்லாம் ஃபைன் பண்ணியிருப்பார். ஓகே, அந்த சாப்டர் டிஸ்கஸ் பண்ணுறப்ப நமக்கு புரியும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டார்க் ஆக்ட் ஆகலை, ஒரு பாடியில் வந்து டார்க் ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டமை மாற்றவே முடியாது. ஓகே, ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துப்போம். இப்போ எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் எடுத்துப்போம். இது வந்து நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸை சுற்றி வந்து என்னென்னா எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகுது. எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபோர்ஸ். ஓகே, இந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்னென்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். டெக்னிக்கல் டேர்மில் சொன்னால் இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இந்த நியூக்ளியஸ் வந்து இந்த எலக்ட்ரானை பிடிச்சி இந்த பக்கம் இழுக்குது. ஸோ எலக்ட்ரான் இஸ் கோயிங் டு மூவ். இந்த டைரக்ஷனில் தான் அது மூவ் ஆகும். சர்க்குலர் மோஷன். இது வந்து வெலாசிட்டி. இப்போது இங்கே டார்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். இந்த ஆர் வெக்டார் அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் அ பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரான் வித் ரெஸ்பெக்ட் டு நியூக்ளியஸ். நியூக்ளியஸில் இருந்து இந்த எலக்ட்ரான் எங்கே இருக்குது அப்படிங்கிறது அந்த ஆர் வெக்டார். ஸோ த பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரான் வித் ரெஸ்பெக்ட் டு நியூக்ளியஸ், இதுதான் ஆர் வெக்டார். பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரான் வித் ரெஸ்பெக்ட் டு நியூக்ளியஸ். இப்போ இதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து டுவோர்ட்ஸ் நியூக்ளியஸ் இருக்குது. இப்போ இந்த ரெண்டுமே என்ன வெக்டார்? ஆப்போசிட், ஆன்டி பேரல் வெக்டார். தீட்டா வந்து 180 டிகிரி. அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் என்ன? 0. அப்படின்னா இந்த நியூக்ளியஸ் அந்த எலக்ட்ரானுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தாலும் என்ன பண்ண முடியல? டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியலை. சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னு கிராவிடேஷனில் பார்ப்போம். ஸோ இது வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ். டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அப்படி டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா the initial angular momentum of electron must be equal to final angular momentum of electron. இந்த பிரின்சிபல் தான் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் பிரின்சிபல். இது பிளானட்டரி சிஸ்டமுக்கும் ஒபே ஆகும். ஃபார் இங்கே வந்து சன் இருக்குது, இங்கே வந்து பிளானட் இருக்குது. பிளானட் வந்து ரிவால்வ் ஆகுது. ஓகேவா? ஸோ டுவோர்ட்ஸ் சென்டர் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இதுதான் ஆர் வெக்டார். அங்கேயுமே வந்து டார்க் வந்து 0. டார்க் 0 அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த பிளானட் இனிஷியலாக எப்படி இருந்ததோ கடைசி வரைக்கும் அதே ஆங்குலர் மொமெண்டமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டமோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷன்ஸ் அட்டாமிக் ஃபிசிக்ஸில் ஆஸ் வெல் அஸ் கிராவிடேஷனில். எனி டவுட்? இப்போ நார்மலாக ஒரு ரொட்டேட்டிங் ரிஜிட் பாடி எடுத்துப்போம். ஸோ இந்த ரொட்டேட்டிங் ரிஜிட் பாடி about this axis ஒரு ஒமேகா ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து எந்த ஒரு டார்க்கும் ஆக்ட் ஆகலை. டார்க் வந்து 0. இப்போ இந்த டார்க் வந்து 0 அப்படின்னா எக்ஸ்டர்னல் டார்க். ஓகே, இனிஷியல் மொமெண்டம் அண்ட் ஃபைனல் மொமெண்டம் வில் பி ஈக்குவல். ஸோ இப்போ இதில் இனிஷியல் மொமெண்டம் அப்படிங்கிறது I ஒமேகா. அப்போ நான் I1 ஒமேகா 1 should be equal to I2
ஒமேகா 2. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம். ஸோ I1 ஒமேகா 1 will be equal to I2 ஒமேகா 2. So what is the doubt? Will inertia depends on temperature? Moment of inertia. You're asking moment of inertia. இப்போ moment of inertia வந்து it depends on mass and distribution. நம்ம ரொட்டேஷனல் டைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பாடி வந்து என்னால் ஷேப் சேஞ்ச் வந்து நடக்கலை. ஒருவேளை நீங்கள் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் படிக்கிறப்ப நான் ஹீட் பண்ண என்னோடய பாடி வந்து என்ன ஆகுதுன்னா, இப்படி இருக்கிற பாடி நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். ஸோ இதோட ஷேப் வந்து என்ன, இதோட டைமென்ஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா டெஃபினட்டாக மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆயிரும், சேஞ்ச் ஆயிரும். ரைட். ஸோ மாஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ரைட். ஸோ எக்ஸ்பான்ஷன் நடக்கிறப்ப மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆயிரும், மாறிடும். ஓகே. ஸோ ஆனால் ரொட்டேஷனல் டைனமிக்ஸில் நம்ம எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம், ரிஜிட் பாடி. அப்புறம் நீங்கள் எந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது என்ன ஆக போகிறது கிடையாது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் மாற போகிறது கிடையாது. ஆனால் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் சால்வ் பண்ணுறப்ப நான் வந்து டெம்பரேச்சர், இது வந்து ஒரு T1 டெம்பரேச்சரில் வந்து இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். T2 டெம்பரேச்சர் டெஃபினட்டாக அது வந்து என்ன ஆயிரும், எக்ஸ்பேண்ட் ஆயிரும். அப்படிங்கிறப்ப இதில் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆயிரும், கான்ஸ்டண்டாக இருக்காது, மாறிடும். ஸோ அதுக்காக ரொட்டேஷன் டைனமிக்ஸில் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் அப்படின்னு ஏன் சொல்லலை அப்படின்னா, நம்ம இங்கே வந்து அதை எப்படி ட்ரீட் பண்ணுறோம், ரிஜிட் பாடி டைனமிக்ஸ். இந்த ரொட்டேஷன் டைனமிக்ஸோட பேர் ரிஜிட் பாடி டைனமிக்ஸ். அதனால் நம்ம வந்து டெம்பரேச்சர் டிபெண்டன்சி சொல்லலை. ஸோ இதுக்கு அடுத்த சாப்டர்ஸ் போக போக அது சேஞ்ச் ஆகும். வில் டிஸ்கஸ். ஓகே ஓகேவா. ஸோ ரிஜிட் பாடி I1 ஒமேகா 1 will be equal to I2 ஒமேகா 2. இப்போ ஒரு ஸோ லுக் அட் திஸ் வீடியோப்பா. ஸோ ஒரு ரொட்டேட்டிங் டேபிள், அந்த ரொட்டேட்டிங் டேபிளில் வந்து என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் வீடியோ பிரிச்சோம். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டமுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சி, ஒரு டேபிள் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ will inertia depends on pressure. ஸோ அகெயின் த சேம் எக்ஸ்ப்ளனேஷன் தான். இப்போ அந்த ப்ரெஷர் வந்து ஒரு ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்போ ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன, ஒரு பால் இருக்குது, ஒரு டெப்த் ஆஃப் வாட்டரை எடுத்துகிட்டு போகிறோம், என்ன பண்ணும், கம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அப்படி கம்ப்ரஸ் பண்ண ஒரு பலூன் இருக்குது, ஒரு 10 சென்டிமீட்டர் ரேடியஸில் இருக்குது. நான் வந்து வாட்டர் டிப் பண்ணோன்னா ரேடியஸ் வந்து கம்மியாகும். டெஃபினட்டாக மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆயிரும், கம்மியாயிரும். ஓகே. ஸோ நம்ம இந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை. ஸோ லுக் அட் தட். இது வந்து ஒரு ரொட்டேட்டிங் டேபிள். இந்த டாம் வந்து உட்காந்துருக்கு, டம்பிள் 2 கையிலையும் இருக்குது. இப்போ இது ரொட்டேட் ஆகிறப்ப இனிஷியலாக ஒரு ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகிட்ருக்கும். ஓகே. இனிஷியலாக ஒரு ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகிட்ருக்கு. இப்படி வச்சிருக்கிறப்ப ஒரு ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்ருக்கும். இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா இனர்ஷியா என்ன ஆகுது, எக்ஸ்டர்னல் டார்க் கிடையாது, ஏன்னா இன்டர்னல் சிஸ்டம் தான். ரைட். ஸோ அந்த டம்பிள், இந்த ரொட்டேட்டிங் டேபிள் எல்லாமே ஒரே சிஸ்டம். அப்படி இருக்கிறப்ப இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஸ்பீடில் ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கும். சடனாக வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி அந்த 2 டம்பலும் அவே ஃப்ரம் ஆக்சிஸ் வந்து எடுத்து போய்ட்டு, இதுதான் ஆக்சிஸ். இங்கே எடுத்து போனோம், இனர்ஷியா என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இனர்ஷியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒமேகா என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும் டு கன்சர்வ் த ஆங்குலர் மொமெண்டம். ஏன்னா எக்ஸ்டர்னல் டார்க்கே இல்லை. ஒருவேளை திரும்ப மறுபடியும் நம்ம இங்கே எடுத்து வந்தோம், ஆக்சிஸ்க்கு பக்கத்தில் எடுத்து வந்துட்டோம். மாஸ் வந்து ஆக்சிஸ்க்கு பக்கத்தில் இருக்குது, இனர்ஷியா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியான என்ன ஆகணும், வேகமாக ரொட்டேட் ஆகணும். அப்போனா தான் ஆங்குலர் மொமெண்டம் என்ன ஆகும், கன்சர்வ் ஆகும். ஸோ தட் இஸ் a general idea how to have. ரைட். மோஸ்ட்லி கிராவிடேஷனில் சடனாக வந்து போலார் ரீஜனில் உள்ள ஐஸ் எல்லாமே மெல்ட் ஆகி ஈக்குவட்டாருக்கு வந்துருச்சுன்னா எர்த்தோட ரொட்டேஷனல் ஸ்பீடு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொஷின்லாம் இருக்கும். சால்வ் பண்ணுறப்ப இந்த லாஜிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அப்சர்வ் இட்.
see whenever brings closer அது என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பீடு வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் லாஜிக், ரைட்? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து அதிகமாச்சு அப்படின்னா ஒமேகா வந்து கம்மியாகும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியான ஒமேகா வந்து என்ன ஆகும், அதிகமாகும். ஸோ இது வந்து டாப் லிங்காக எடுத்த ஒரு எக்ஸாம்பிள், ரைட்? ஸோ டாப் லிங்க் அப்படின்னா என்னன்னு தெரியறதுக்காக நேற்று ப்ளே ஆகலை. சி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க கொடுக்க இன்னொரு தடவை இதை பார்த்துக்கோங்க. ஓகே, பிரிங்ஸ் க்ளோசர் அப்படின்னா ஸ்பீடு வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் ஐடியா. இது வந்து டாப் லிங்கோட எக்ஸாம்பிள். ஸோ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ண நம்மளுக்கு என்ன ஆகலை, ஸ்லைட் ஆகலை. அப்புறம் நம்ம அப்ளை பண்ணுற இந்த ஃபோர்ஸ் வந்து மியூ எம்ஜியை விட எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. மியூ எம்ஜிங்கிறது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஒரு பர்டிகுலர் டைமில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகிடுது, இப்படி போய் கீழே விழுதா, அந்த கவுந்து விழுறதா என்ன சொல்கிறோம், டாப்லிங் அப்படின்றோம். ஏன்னா ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்டாப்லிங், டாப்லிங். ஓகே, ஸோ இதுதான் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் பிரின்சிபல். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். I1 omega 1ங்கிற மாதிரி. டயக்ராம் தெரியுதா கிளியரா? So J Advanced 2005. A wooden log of mass m, length L is hinged by a frictionless nail at O. ஒரு மரக்கட்டை என்ன பண்ணியிருக்கோம்னா மாஸ் m, லென்த் வந்து L. ஓகே, இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மாஸ் வந்து லென்த் வந்து L, மாஸ் வந்து m. ஃப்ரிக்ஷன்லெஸ் நெயில், அதாவது இங்கே வந்து ஒரு நெயில் ஆணி அடிச்சிருக்கோம், ஃப்ரிக்ஷன்லெஸ், எந்த ஒரு ஃப்ரிக்ஷனுமே இல்லை. A bullet of mass m strikes with the velocity v. இங்கேருந்து வந்து ட்ராவல் பண்ணி v velocity வந்து என்ன ஆகுது, ஸ்ட்ரைக் ஆகுது. அண்ட் ஸ்டிக்ஸ் டு இட், எங்கன்னா அந்த டிப்பில் வந்து ஹிட் ஆகுது, ஸ்டிக் ஆயிடுது. Find the angular velocity of the system immediately after collision about O. Okay, good, Akash. Okay, ஸோ இதான் ஃபைன் பண்ணணும். இப்போ இந்த புல்லட் அண்ட் இந்த லாக், இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் சிஸ்டம்னு எடுக்கணும். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ இந்த புல்லட் வந்து இங்கே வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணதில்லை, இந்த எக்ஸ்டர்னல் டார்க்கை வச்சு இது ரொட்டேட் ஆகுது அப்படின்னா டார்க் இருக்குது, ஆங்குலர் மொமெண்டம் வந்து கன்சர்வ் ஆகலையா அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுக்குறப்ப ஃப்ரிக்ஷன் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, அப்புறம் இந்த ஃப்ரிக்ஷன் ஏன் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அதால் எந்த ஒரு டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இன் அடிஷன் டு தேட், இந்த லாக், இந்த உடன் லாக் அண்ட் புல்லட், இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் சிஸ்டம். நீங்கள் ஒருவேளை இதை மட்டும் சிஸ்டம் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா மொமெண்டம் என்ன ஆகாது, கன்சர்வ் ஆகாது. ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப ஹாவ் த ஐடியா. இப்போ இந்த புல்லட் தனி சிஸ்டம், இந்த வுட் வந்து தனி சிஸ்டம் அப்படின்னு எடுத்தோன்னா மொமெண்டம் வந்து கன்சர்வ் ஆகுது. இந்த ரெண்டுமே சேர்ந்து சிஸ்டமாக இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், மொமெண்டம் வந்து கன்சர்வ் ஆகும். இப்போ இனிஷியல் மொமெண்டம் மஸ்ட் பி ஈக்குவல் டு த ஃபைனல் மொமெண்டம். ஏன்னா புல்லட் அண்ட் வுட் நம்மளோட சிஸ்டம் வந்து என்ன, ஸோ சிஸ்டமை வந்து டிஃபைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நம்மளோட சிஸ்டம் என்னென்னா த வுடன் லாக் ப்ளஸ் புல்லட். ஓகேவா, வுடன் லாக் ப்ளஸ் புல்லட், இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து சிஸ்டம். இப்போ இனிஷியலாக இது வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்குது, புல்லட்டுக்கு வந்து ஒரு மொமெண்டம் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் ஓ பொறுத்தான ரொட்டேட் ஆகுது, ஆனால் அந்த ஓ பொறுத்தா கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ இனிஷியல் மொமெண்டம் அப்படிங்கிறது இந்த எம், ஸ்மால் எம், ரைட்? ஸோ ஆர்பிட்டால் மொமெண்டம் எம்விஆர், மாஸ் அப்படிங்கிறது ஸ்மால் எம், அதோட வெலாசிட்டி வந்து வி, இந்த டிஸ்டன்ஸ் வந்து எல். ஸோ எம்விஎல் அப்படிங்கிறது இனிஷியல் மொமெண்டம். ஓகேவா, எம்விஎல் அப்படிங்கிறது இனிஷியல் மொமெண்டம். தட் இஸ் கரெக்ட், ஸ்டெஃபோனியன். இப்போ ஃபைனல் மொமெண்டம் அப்படிங்கிறது இங்கே வந்து ஸ்டிக் ஆயிடுச்சு. ஸ்டிக்காகி என்ன ஆக போகுது, ரொட்டேட் ஆக போகுது. இப்படி ஸ்டிக்காகி ரொட்டேட் ஆக போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வுட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு மொமெண்டம் கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் வந்து இதுக்கு ஒரு மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டுமே சேர்ந்து ஸ்டிக் ஆகிறதுனால ரெண்டுத்தோட ஆங்குலர் ஸ்பீடு ஒமேகா, நீங்கள் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும்.
இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது இந்த வுட்டுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ளஸ் இந்த புல்லட்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அந்த வுட்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த ராட் பார்த்தோம் அப்படின்னா mL²/3 ப்ளஸ் அந்த புல்லட்டுக்கு பார்த்தோன்னா பாயிண்ட் மாஸ் தானே, பாயிண்ட் மாஸ் இவ்வளோ தூரத்தில் இருக்குது. அப்போ நான் என்ன ஸ்மால் m இன்ட்டு L² இன்ட்டு ஒமேகா. இது வந்து MBL. ஸோ ஒமேகா அப்படிங்கிறது என்ன வேல்யூ கிடைக்கும், LL கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா யூல் கெட் MB டிவைடட் பை கேபிட்டல் M. கேபிட்டல் M L/3 ப்ளஸ் M இன்ட்டு L. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கெட் 3MB டிவைடட் பை ML ப்ளஸ் 3ML. இதுதான் வந்து ஆங்குலர் வெலாசிட்டி. எல் நீங்கள் காமனாக கூட எடுத்துடலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். ஓகே, இப்படி இருக்குது, இங்கே போய் ஹிட் பண்ணுறோம், இங்கே வந்து என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. ஸோ நீங்கள் புல்லட் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா கன்சர்வ் ஆகாது, ரைட்? சாரி, வுட் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா கன்சர்வ் ஆகாது. ஏன்னா இது வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி ரொட்டேட் பண்ணிடுது. ஸோ திஸ் புல்லட் ஆஸ் வெல் அஸ் வுட் ரெண்டுமே சேர்ந்தா சிஸ்டம். ஸோ சிஸ்டமை டிஃபைன் பண்ணணும். கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் பிரின்சிபல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சிஸ்டமை டிஃபைன் பண்ணிடணும். இப்போ நான் இந்த ரெண்டையும் சேர்ந்து சிஸ்டம்னு எடுத்துட்டேன் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக யாருமே இல்லை. இப்போ எக்ஸ்டர்னல் டார்க் என்ன, 0. இது வந்து இன்டர்னல் டார்க் தட் கேனாட் ஏபிள் டு சேஞ்ச் த ஆங்குலர் மொமெண்டம். Okay. So, try this question. Diagram visible இருக்கா? நான் diagram drop பண்ணிடுறேன். ஸோ IIT JEE Advanced 1988. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் தான். எ ஸ்மூத் யூனிஃபார்ம் ராட் ஆஃப் லென்த் L. ஓகேவா, இதோட லென்த் வந்து L. ஸோ இங்கேருந்து L/2, இங்கேருந்து L/2. இதுதான் டயக்ராம். எஸ், இதுதான் ஆக்சஸ். ஹேஸ் 2 ஐடென்டிக்கல் பீட்ஸ் ஆஃப் நெக்லிஜிபிள் சைஸ் ஈச் ஆஃப் மாஸ் ஸ்மால் m. ஓகே, 2 சின்ன பீடு, 2 ஒரு நார்மல் மார்பிள் மாதிரி ஒரு கோழி குண்டு சைஸில் 2 பீட்ஸ் இருக்குது, ஸ்மால் m, விச் கேன் ஸ்லைடு ஃப்ரீலி அலாங் த ராட். இதில் வந்து என்ன பண்ணும், ஃப்ரீயாக வந்து ஸ்லைட் ஆகும். இனிஷியலி த 2 பீட்ஸ் ஆர் அட் த சென்டர் ஆஃப் த ராட். ஸோ இனிஷியலாக வந்து இந்த சென்டரில் வந்து இருக்குது, இந்த ரெண்டுமே வந்து இந்த இடத்துல இருக்குது, சென்டரில் வந்து இருக்குது. அண்ட் த சிஸ்டம் இஸ் ரொட்டேட்டிங் வித் அன் ஆங்குலர் வெலாசிட்டி ω0. ஓகேவா, ஒரு ராடு அதோட சென்டரில் வந்து 2 மார்பிள்ஸ் மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு ஆங்குலர் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுது அபவுட் திஸ் ஆக்சஸ். இப்படி தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, இங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே, ஆங்குலர் வெலாசிட்டி ω0 about an axis perpendicular to the rod and passing through the midpoint of the rod. லிசன், நீங்கள் இந்த கொஸ்டின் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஆக்சிஸை வந்து ப்ராப்பராக என்ன பண்ணியிருப்பாங்க, டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. an axis passing through the center and perpendicular to the rod. There are no external forces. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லை. எதுக்காக அதை சொல்கிறாங்க அப்படின்னா மொமெண்டம் என்ன ஆக போகுது, கன்சர்வ் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். when the beads reach the ends of the rod, ஸோ இங்கேருந்து என்ன ஆகுது, இந்த எண்டுக்கு வந்து ரீச் ஆகுது. இந்த எண்டுக்கு போய் ரீச் ஆச்சு. இதோட மாஸ் வந்து ஸ்மால் m. the angular velocity of the system. சூப்பரான கொஷின். ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் த சிஸ்டம். ஓகே, குட் ஆகாஷ். இப்போ அவங்க கொடுத்துருக்கிற ஹிண்ட்ல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுற அந்த ப்ராப்ளமோட பேட்டர்னை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லை அப்போனா என்ன சொல்ல வராங்க, ஆங்குலர் மொமெண்டம் மாற போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்லைட்ஸ் ஃப்ரீலி அலாங் த ராட் சொல்லியிருக்காங்களோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஃப்ரிக்ஷனும் இல்லைன்னு சொல்ல வராங்க.
ஸ்லைட்ஸ் ஃப்ரீயாக அது மூவ் ஆகுது, ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. சடனாக வந்து இந்த எண்டில் போய் ரீச் ஆயிடுச்சு, இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறது. இந்த எண்டில் ரீச் ஆன உடனே ஒமேகாவோட வேல்யூ என்ன? ஸோ டெஃபினட்டாக ஒமேகா வந்து என்ன ஆகும், இங்கே இருக்கிறப்ப ஆக்சிஸ்லேயே இருக்க அந்த ரெண்டு மாஸுமே எந்த ஒரு இனர்ஷியாவும் ப்ரொவைட் பண்ணாது, ராடோட இனர்ஷியா மட்டும்தான் இருக்கும் இனிஷியலாக. இப்போ இந்த ரெண்டு அந்த பீட்ஸுமே இருக்கிறதுல அந்த ஆப்போசிட் எண்டுக்கு போன உடனே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்க்ரீஸ் ஆனால் ஒமேகா என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகும். டெஃபினட்டாக ஒமேகா வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் வில் பி ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம். ஓகேவா? ஸோ இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன, இந்த பாடிக்கு இனிஷியல் மொமெண்டம் அப்படிங்கிறது இந்த ரெண்டுமே வந்து எந்த ஒரு இனர்ஷியாவும் ப்ரொவைட் பண்ண போகிறது கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி mL² / 12 ω0. Now but an axis perpendicular and passing through the center, mL² / 12 ω0. So final angular momentum. Stephanie, check the answer. ஸோ ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரு இனர்ஷியாவை ப்ரொவைட் பண்ணும், ஒமேகா டேஸ். இந்த ராடோட இனர்ஷியாவில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது, mL² / 12 தான். ப்ளஸ் இதோட மாஸ் ஸ்மால் எம், இதோட மாஸும் ஸ்மால் எம். ஸோ ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, பாயிண்ட் மாஸ் வந்து ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கோ மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ ரெண்டு மாஸ் இருக்குது. ஸோ 2m இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன, L² / 4, L/2 the whole square. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் you get mL² / 12 plus small m L² / 2 into ஒமேகா டேஸ். இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவேட் பண்ணுங்க, will get a result. ஸோ mL² / 12 plus mL² / 2 into ஒமேகா டேஸ். ஃபைனல் மொமெண்டம் இது வந்து mL² / 12 into இனிஷியல் மொமெண்டம். ஸோ L² எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். L² கேன்சல் ஆனால் ஒமேகா டேஸ் இங்கே என்ன இருக்கும், கேபிட்டல் M/12 ப்ளஸ் ஸ்மால் m/2 into ஒமேகா டேஸ் will be equal to mω0/12. ஸோ இதிலிருந்து ஜஸ்ட் ஃபைண்ட் த ஒமேகா டேஸ். சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஒமேகா டேஸ் அப்படிங்கிறப்ப mω0/12. ஸோ இங்கே என்ன வரும், கேன் டேக் 12. ஸோ m ப்ளஸ் 6m. Okay, so then you can cancel the 12 and 12. So omega dash அப்படிங்கிறது m divided by capital M plus 6m into omega naught. Secure answer, Akash. So capital M divided by m plus 6m omega naught. Stephanie, that is correct only. Okay, so this is the answer. So now final angular velocity. So என்ன பண்ணிருக்கோம், conservation of angular momentum principle யூஸ் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான்.
ஸோ ட்ரை திஸ் கொஷின். இதுவுமே கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் தான். ஸோ நிறைய அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸ் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டமில் இது சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் யூ வில் ஃபீல் வெரி ஈஸி. ஸோ நீட் கொஷின் வந்து இந்த மாடல் எல்லாமே நீட் கொஷின் இருக்கும். J Advanced 2013. So, a uniform circular disc of mass 50 kg and radius 0.4 meter is rotating with an angular velocity of 10 radian per second about its own axis. Circular disc. Own axis அப்படிங்கிறது என்ன axis பா? இந்த மாதிரி own axis அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா perpendicular to the disc and passing through the center of mass. Okay. Which is vertical. Two uniform circular rings, each of mass 6.25 kg and radius 0.2 meter, are gently placed symmetrically on the disc in such a manner that they are touching each other along the axis of the disc. So, initially, இந்த மாதிரி disc இருக்கு about this. இதை பொறுத்து என்ன ஆகுது? Rotate ஆகுது. So, ஒமேகா வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, இதோட மாஸ் கொடுத்தாச்சு, m, ரேடியஸும் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த டிஸ்கில் இந்த ஆக்சிஸில் வந்து ஜென்ட்லாக வந்து we are placing 2 rings. ஓகே, 2 ரிங் வந்து பிளேஸ் பண்ணுறோம். அந்த ரிங்கோட மாஸும் கொடுத்தாச்சு. ஸ்மால் எம்னு எடுத்துக்கலாம், ஸ்மால் ஆர். See, listen the question. Are gently placed symmetrically on the disc. அப்படின்னா எதுக்காக அப்படி அந்த வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஒருவேளை ட்ராப் பண்ணிட்டேன்னா அதை என்ன பண்ணிடும், ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணிடும். ஸோ அதனால் ஜென்ட்லாக என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் டச் ஆகிற மாதிரி பிளேஸ் பண்ணுறோம். which means டார்க்கு ப்ரொடியூஸ் ஆகலை, அதுக்காக தான் அந்த வார்த்தை. assume that the friction is large enough such that the rings are at rest relative to the disc and the system rotates about the original axis. அதாவது ஃப்ரிக்ஷன் இருக்குது, ஆனால் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்குன்னா வெரி லார்ஜ் எனஃப், அதனால் இந்த ரிங்கு வந்து அப்படியே வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஒருவேளை அந்த ஃப்ரிக்ஷன் இருந்தாலும் ரொட்டேட் ஆகிறப்ப இந்த டிஸ்க் ரொட்டேட் ஆகிறப்ப இந்த ரிங்குமே அதில் சுற்றிட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், எக்ஸ்டர்னல் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணிடும். இப்போ வந்து அந்த டிஸ்க்கு அந்த ரிங் எல்லாமே ஒரே சிஸ்டம் ஆயிடுச்சு. அப்போ நான் டிஸ்க் வந்து எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுமோ அதே ஸ்பீடில் தான் ரிங்கும் சுற்றும். ஸோ ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஓகே, ஆனால் அந்த ஃப்ரிக்ஷன் என்ன பண்ண முடியல, எக்ஸ்டர்னல் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகே, அந்த சிஸ்டம் ரொட்டேட்ஸ் அபவுட் த ஒரிஜினல் ஆக்சஸ், இதே ஆக்சஸ் பொறுத்து ரொட்டேட் ஆகுது. த நியூ ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ ஒமேகா டாஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் அதே மாடல் கொஷின் தான், கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன, இந்த டிஸ்கோட தான். ஸோ இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் இன்ட்டு ஒமேகா. ஸோ இனிஷியல் அப்படிங்கிறது mr²/2. ஸோ ஃபைனல் அப்படிங்கிறப்ப இந்த டிஸ்கோட ஆங்குலர் மொமெண்டம் ப்ளஸ் 2 ரிங்கு வேறு ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இது வந்து டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்ட்டு ஒமேகா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபைனலாக பார்த்தோன்னா 2 ரிங்கை ப்ளேஸ் பண்ணதுனால டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ளஸ் 2 டைம்ஸ் ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்ட்டு ஒமேகா டேஷ். இப்போ நம்மளுக்கு டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது என்ன, mr²/2 perpendicular and own axis அப்படின்னா mr²/2. ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது m × r². ஸோ இதோட ரேடியஸ் வேற இல்லை, m × small r². ஓகே, ஸோ நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் உடனே ஆன்சர். ஸோ இந்த 2 வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். நமக்கு ஒமேகா டேஷ் தான் கேட்குறாங்க. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டிஸ்க் கண்டுபிடிங்க, ரிங் கண்டுபிடிங்க, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அகெயின் எந்த ஃபார்முலா உபயோகாகுது, கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் பிரின்சிபல். ரொம்ப சிம்பிளாகவே ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் டார்க்கு ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்து போகிறத விட இந்த பிரின்சிபல் இருந்தது அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. The next question. So a child is standing with the folded hands at the center of the platform, rotating about its central axis. இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்த்தோமா, அந்த டேர்ம் வீடியோ, அதே மாதிரி தான் ஒரு சைல்டு வந்து என்னென்னா ஸ்டாண்டிங். J Advanced 2004. வெரி காமன் அமாங் நீட் பேப்பரில், மெயின்ஸ் பேப்பரில் இந்த மாடல் கொஸ்டின் ரொம்ப காமன். ஸோ ரொட்டேட்டிங் பிளாட்ஃபார்ம் சென்ட்ரல் ஆக்சிஸை பொறுத்து என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் K. கைனடிக் எனர்ஜி. ஓகே, நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிப்போம். ஓகே, புடகடிங்
kinetic energy of a rotating rigid body. Kinetic energy of a rotating rigid body. இப்போ kinetic energy அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாப்பா, இட்ஸ் எனர்ஜி possessed by the body by the virtue of motion. ப்ராப்பர் டெஃபினேஷன். அப்படி என்ன அர்த்தம், ஒரு பாடி வந்து மூவ்மெண்ட்டில் இருந்தால் ஒரு எனர்ஜி இருக்கும், அந்த எனர்ஜிக்கு பேர் கைனடிக் எனர்ஜி. ட்ரான்ஸ்லேஷனல்லையும் கைனடிக் எனர்ஜி இருக்கும், ரொட்டேஷனல்லையும் கைனடிக் எனர்ஜி இருக்கும். இப்போ எனக்கு இந்த பாடி என்னென்னா ரொட்டேட்டிங் ரிஜிட் பாடி. ஸோ ஒரு ரிஜிட் பாடி ரொட்டேட் ஆகுது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஒரு பார்ட்டிகல் எடுத்துக்கிறேன். இது வந்து RI அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் MI ஐத் பார்ட்டிகல். ஓகே, ரிஜிட் பாடி நிறைய பார்ட்டிகல் இருக்கும், நான் ஒரே ஒரு பார்ட்டிகல் எடுக்கிறேன். இது வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு லீனியர் வெலாசிட்டி இருக்கும். ஏன்னா இது சர்க்கிள், அப்படியே சர்க்கிளில் தான் சுத்த போகுது. இதுக்கு ஒரு லீனியர் வெலாசிட்டி இருக்கும். இப்போது இந்த லீனியர் வெலாசிட்டி அப்படின்னா இந்த பாடி வந்து என்ன ஆகுது, மோஷனில் இருக்குது. பாடி மூவ் ஆனால் கண்டிப்பாக கைனடிக் எனர்ஜி இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதோட கைனடிக் எனர்ஜி என்னென்னா KI. இந்த ஐத் பார்ட்டிகல், இந்த சின்ன பார்ட்டிகளோட கைனடிக் எனர்ஜி ½ MI VI ஸ்கொயர். இதுதான் வந்து கைனடிக் எனர்ஜி. இப்போ இந்த VI அப்படிங்கிறது எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சென்டர்லேருந்து இந்த பார்ட்டிகளோட டிஸ்டன்ஸ் RI இன்ட்டு ஒமேகா. இந்த ஒமேகா அப்படிங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் த ரிஜிட் பாடி. ஸோ இதுதான் வேல்யூ. இதை நம்ம அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ ½ MI. ஸோ VI அப்படிங்கிறதுல R இன்ட்டு ஒமேகா, கைனமேட்டிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன். ஸோ RI ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். இது வந்து இந்த ஒரு சின்ன பார்ட்டிகளோட கைனடிக் எனர்ஜி. மாஸ் MI அப்படிங்கிற ஒரு மாஸ், இதோட கைனடிக் எனர்ஜி தான் வந்து ½ MI RI ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். இப்போ எனக்கு டோட்டல் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பார்ட்டிகளோட கைனடிக் எனர்ஜி ஃபைன் பண்ணி என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாம். அப்படி தானே, கைனடிக் எனர்ஜி ஸ்கேலார், டேரெக்டாக ஆட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம ஒமேகா அண்ட் 1/2 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா வில் கெட் சம்மேஷன் MI RI ஸ்கொயர், ரைட், அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வருது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது என்னென்னா, இட் இஸ் அ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் அ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கல். நிறைய பார்ட்டிகள் இருந்து அந்த பார்ட்டிகளோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா MI இன்ட்டு RI ஸ்கொயர். ஸோ சிம்பிளாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடலாம், I ஒமேகா ஸ்கொயர் பை 2. இதுதான் டோட்டல் கைனடிக் எனர்ஜி. ஆனால் என்ன அர்த்தம், எந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுதோ அந்த ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ½ I ஒமேகா ஸ்கொயர். இங்கே டிரான்ஸ்லேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ½ MV ஸ்கொயர். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்லேஷனில் இவர் மாஸ் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாரோ அதை அங்கே யார் ப்ளே பண்ணுறா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இங்கே வெலாசிட்டி என்ன ரோல் ப்ளே பண்ணுறாரோ அங்கே யார் ப்ளே பண்ணுறா, ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இதுதான் வந்து கைனடிக் எனர்ஜி ஆஃப் அ ரொட்டேட்டிங் ரிஜிட் பாடி அபவுட் எனி ரேண்டம் ஆக்சிஸ். ரேண்டம் ஆக்சிஸ், அதாவது எந்த ஆக்சிஸை பொறுத்து நீங்கள் ஃபைன் பண்ணணுமோ அந்த ஆக்ஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் யூஸ் பண்ணணும். ஒருவேளை சென்ட்ராய்டல் ஆக்சிஸ், சென்ட்ராய்டல் ஆர் சென்டர் ஆஃப் மாஸ், சென்டர் ஆஃப் கிராவிட்டி எல்லாமே ஒன்று தான். ஹோமோஜினியஸ் பாடியை பொறுத்த வரைக்கும் சென்டர் ஆஃப் மாஸ், சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆர் சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் வந்து ஒரே ஆக்சிஸ். ஸோ சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து இந்த பாடி ரொட்டேட் ஆனால் சென்டர் ஆஃப் மாஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, எனி ரேண்டம் ஆக்ஸை பொறுத்து ரொட்டேட் ஆனால் அந்த ரேண்டம் ஆக்ஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட், கைனடிக் எனர்ஜி ஆஃப் அ ரொட்டேட்டிங் ரிஜிட் பாடி. So any doubt? So angular momentum principle, conservation of angular momentum principle, other related problems. அதுக்கப்புறம் kinetic energy of a rotating rigid body. ஓகேவா? ஸோ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது எந்த ஆக்ஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுதோ அந்த ஆக்ஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. லைக் ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிச்ச அதே மெத்தட் தான். ஸோ சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து இருந்தால் IC போட்டுக்கோங்க, எனி ரேண்டம் ஆக்சிஸ் அப்படின்னா அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா போட்டுக்கோங்க. ஆங்குலர் மொமெண்டமுக்கு என்ன ஃபாலோ பண்ணமோ அதை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறோம்.
இப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இந்த கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா I ஒமேகா ஸ்கொயர் பை 2வா. சார் நான் ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I டேர்மை வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். அப்படி பண்ணால் யூல் கெட் I ஒமேகா தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2I. ஸோ I ஒமேகா அப்படிங்கிறது என்ன? moment of inertia for a rotating rigid body about any axis. So அப்படின்னா L square by 2I. L square by 2. L அப்படிங்கிறது என்ன இங்க? angular momentum. I அப்படிங்கிறது moment of inertia. So எந்த axis பொறுத்து rotate ஆகுதோ அதோட moment of inertia. So இதுதான் வந்து kinetic energy in terms of angular momentum. Okay. So translationல நம்ம இப்படி ஒரு ரிசல்ட் பார்த்துருப்போம். kinetic energy அப்படிங்கிறது P square ஸோ டிரான்ஸ்லேஷனலில் கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது P ஸ்கொயர் பை 2M. இது வந்து டிரான்ஸ்லேஷனல். ஓகே, இது வந்து ரொட்டேஷனல். L ஸ்கொயர் பை 2I. ஸோ கைனடிக் எனர்ஜிக்கும் ஆங்குலர் மொமெண்டமுக்கும் ரிலேஷன் தெரியணும். இப்போ நம்ம அந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணலாம். ஜெய் அட்வான்ஸ்ட் 2004. ஒரு சூப்பரான கொஷன். இது ரொம்ப காமன் ஃபார் நீட் அண்ட் மெயின்ஸ். A child is standing with the folded hands at the center of the platform, rotating about its central axis. Central axis அப்படிங்கிறது perpendicular and passing through the CM. The kinetic energy of the system is K. ஓகேவா? அந்த child வந்து folded hands. folded handsல இருக்கிறப்ப kinetic energy வந்து K. The child now stretches his arms so that the moment of inertia of the system doubles. ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறான். இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆகுது? டபுள் ஆகுது. ஆனால் கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும்? அதான் கொஷின். ஸோ நீங்கள் எலிமினேட் பண்ணலாம் இதில் ஆப்ஷன். ஸோ நம்மளுக்கு என்ன கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன தெரியும்? இட் இஸ் கோயிங் டு பி L ஸ்கொயர் பை 2I. இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இந்த கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது ½ I ஒமேகா ஸ்கொயர். இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் வருது அப்படின்னா, இங்கே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். நான் அந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டபுள் ஆகுது அப்படின்னா கைனடிக் எனர்ஜி டபுள் ஆகும் அப்படின்னு 2K அப்படின்னு போட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒமேகா என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. அப்புறம் இந்த ஃபார்முலா பிக் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக அந்த சைல்டு வந்து இப்படி ரொட்டேட் ஆகிருக்கிறப்ப ஒரு கைனடிக் எனர்ஜி K ஸ்ட்ரெச் ஆகுது. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் டார்க்கும் கிடையாது. ஏன்னா அது இன்டர்னல் ஃபோர்ஸால் தான் வந்து என்ன ஆகுது? ஸ்ட்ரெச் ஆகுது. அப்படிங்கிறப்ப ஆங்குலர் மொமெண்டம் என்ன ஆகும்? கன்சர்வ் ஆகும். இப்போ ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ் ஆகுது அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் L வந்து எப்படி இருக்க போகுது? கான்ஸ்டன்ட். Then kinetic energy is inversely proportional to moment of inertia. அப்படி இல்லைனா நீங்கள் அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் இருந்து நீங்கள் ஒமேகா கண்டுபிடிச்சி திரும்ப ஒமேகாவுக்கும் ஐக்கு ரிலேஷன் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் 2 ஸ்டெப் ஆகும். ஓகே, டேரெக்டாக வந்து இதில் கைனடிக் எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிற லாஜிக் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒமேகா வந்து என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். அந்த ஃபேக்டரை கன்சிடர் பண்ணிங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் கோ வித் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ there is no external torque. அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் என்ன ஆகணும்? கன்சர்வ் ஆகணும். அப்படின்னா கான்ஸ்டன்டாக இருக்க போது. ஸோ கைனடிக் எனர்ஜியும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 2 times. கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். 2 times என்ன ஆக போகுது? டிக்ரீஸ் ஆக போகுது. ஸோ அவ்வளோதான் டிசைன்ஸ். ஓகே, எஸ், ஆப்ஷன் பி. Okay. So any doubts so far? Okay, so kinetic energy for a rotating rigid body கண்டுபிடிச்சோமா? இப்போ kinetic energy for a combined motion. So kinetic energy for combined motion. நம்ம இங்கே சால்வ் பண்ண மாதிரி தான் ஆங்குலர் மொமெண்டம் சால்வ் பண்ண அதே மாடல்.
கம்பைன்ட் மோஷன் அப்படின்னா there is a translational motion as well as rotational motion. Translationும் இருக்கு, ரொட்டேஷனும் இருக்கு. அது பேர் தான் கம்பைன்ட் மோஷன். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஒமேகா அப்படிங்கிற ஆங்குலர் ஸ்பீட், பிசி அப்படிங்கிற ஒரு ஸ்பீட். நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் வரையணும்னாலும் வரைஞ்சிக்கலாம். எக்ஸ், ஒய் அண்ட் ஜெட் கோஆர்டினேட் கம்மிங் டுவோர்ட்ஸ் யூ. இது வந்து கம்பைன்ட் மோஷன். ஸோ இந்த மோஷன் வந்து என்ன பண்ணலாம், ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பியூர் ரொட்டேஷன், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா பியூர் ட்ரான்ஸ்லேஷன். ஓகேவா? இது வந்து பியூர் ரொட்டேஷன், இது வந்து என்ன பியூர் ட்ரான்ஸ்லேஷன். ஆங்குலர் மொமெண்டம் சால்வ் பண்ண அதே மாடல் தான். ஸோ இதுக்கு ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிச்சிருப்போம், ஆர்பிட்டால் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் கோயிங் டு பி ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. இதோட வேல்யூ வந்து ½ IC ஒமேகா ஸ்கொயர். ஓகேவா? சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸை பொறுத்து கண்டுபிடிக்கணும். இங்கே இது ட்ரான்ஸ்லேஷன். ஸோ ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது ½ mvc ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுதான் வந்து டோட்டல் கைனடிக் எனர்ஜி. அதாவது இந்த டேர்ம் வந்து ஃபார் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி, இந்த டேர்ம் வந்து ட்ரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி. ஸோ இதை நீங்கள் எழுதிங்க அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷனல் IC ஒமேகா ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் m/2 vc ஸ்கொயர். ஸோ இந்த vc அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் r இன்ட்டு ஒமேகா. இந்த r அப்படிங்கிறது த பொசிஷன் வெக்டார். ஸோ எந்த பாயிண்ட்டை பொறுத்து கண்டுபிடி சொல்கிறாங்களோ கைனடிக் எனர்ஜி, அதை பொறுத்து யூ ஹேவ் டு ஃபைண்ட் r இன்ட்டு ஒமேகா. இந்த r வந்து சேஞ்ச் ஆகலாம். நான் கொடுக்குற ஒவ்வொரு பாயிண்ட்டை பொறுத்து இந்த r வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். இது வந்து சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து கண்டுபிடிக்கணும். இது வந்து VC, சென்டர் ஆஃப் மாஸோட லீனியர் ஸ்பீட். ஸோ ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி, ட்ரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி ரெண்டும் சேர்ந்து தான் டோட்டல் கைனடிக் எனர்ஜி. இதான் கைனடிக் எனர்ஜி, கம்பைன்டு மோஷனோட கைனடிக் எனர்ஜி. ஓகே, நெக்ஸ்ட் ரொட்டேஷனல் ஒர்க். ஓகே, ஸோ கைனடிக் எனர்ஜி பார்த்துட்டோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே டைனமிக்ஸ். ரொட்டேஷனல் ஒர்க். இப்போ ஒரு டிரான்ஸ்லேஷனல் மோஷனில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்டில் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகே, ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலே வந்து இந்த ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்குமா அப்படின்னா ஒர்க் பண்ணியிருக்காது. இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும், டிஸ்பிளேஸ் பண்ணணும். இங்கேருந்து இந்த இடத்துக்கு டிஸ்பிளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளேஸ் பண்ணியிருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா the work done is nothing but the force vector dot displacement vector அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஆனால் அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணல, டிஸ்பிளேஸே பண்ணலை. அந்த பாடி வந்து அப்படியே தான் இருக்குது. நான் இந்த சுவர் இருக்குது, நான் சுவருக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். நான் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அந்த மூவே ஆகலை. அப்படின்னா ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் வந்து என்ன, 0. எந்த ஒரு ஒர்க்குமே நடக்கலன்னு அர்த்தம் அந்த ஃபோர்ஸால். இது வந்து டிரான்ஸ்லேஷனல் மோஷனுக்கு. டிரான்ஸ்லேஷனில் இந்த மாதிரி ரெக்டிலினியர் மோஷன் ஆர் சம் கர்விலினியர் மோஷனுக்கு. இப்போ ரொட்டேஷனல் மோஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். இது வந்து பாயிண்ட் O. இனிஷியலாக இங்கே இருக்குது, ஓகே, ஒமேகா ஸ்பீட். இப்போது ரொட்டேட் ஆகி ஆஃப்டர் சம் டைம் வந்து இந்த இடத்த வந்து ரீச் பண்ணுது. திஸ் ஆங்கிள் இஸ் d theta. ஓகேவா, d theta அப்படிங்கிற ஆங்கிள் ரீச் ஆகுது. r அப்படிங்கிறது இதோட பொசிஷன் வெக்டார். இப்போ இது பண்ணுற ஒர்க் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா dw அப்படிங்கிறது the ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஆக்ட் ஆகிற டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். ஸோ இங்கே நடந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம்னா r into d theta. ஓகே, ஸோ ஏன்னா இது வந்து r வெக்டார். நான் ஒரே ஒரு பார்ட்டிகல் மட்டும் எடுத்துக்கிறேன். இது d theta மூவ் ஆகிருக்கு. இங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து F. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது r into d theta, அதுதான் வந்து ds. இப்போ நமக்கு தெரியும்
இந்த ft into r, the force into position vector அப்படிங்கிறது டார்க் into d theta. இது வந்து dw. இப்போ இது என்ன ஒர்க் அப்படின்னா ரொட்டேஷனல் ஒர்க். ஏன்னா டார்க் தான் ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னா இது வந்து ரொட்டேஷனல் ஒர்க். இது வந்து என்ன ஒர்க்? டிரான்ஸ்லேஷனல் ஒர்க். ஏன்னா ஒரு ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணால் அதுக்கு பேர் டிரான்ஸ்லேஷனல் ஒர்க். ஒரு டார்க் வந்து ஒரு ஒர்க் பண்ணால் ரொட்டேஷனல் ஒர்க். நான் மொத்தமாக ஒர்க் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம்? இன்டகிரேட் பண்ணணும். ஸோ த dw இன்டகிரேஷன் ஆஃப் t into d theta. ஸோ தீட்டா ஒன்லேருந்து தீட்டா டூக்கு இன்டகிரேட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ஒர்க் டன். ஒர்க் எனர்ஜி பவர் சாப்டரில் நம்ம இது டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் ஸ்டடி தான் இங்கே ரோட்டேஷனல் டைனமிக்ஸில். ஸோ ஒரு டார்க்கு டி தீட்டா, அப்புறம் டார்க் ஆக்ட் ஆகுது, அந்த டார்க்குமே ஒர்க் பண்ணியிருக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ ஆக்ட் ஆகிற டார்க் வந்து எந்த ஒரு தீட்டாவையும் மாற்ற முடியலன்னு வச்சுப்போம், அந்த டார்க் என்ன பண்ணல? ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணல. ஸோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலே அந்த ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணிருச்சு அப்படின்னா இன்னும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 10 கிலோ ஒரு வெயிட் எடுத்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், மூவே பண்ணல. அப்புறம் என்ன பண்ணுறோம்? நான் ஒரு ஃபோர்ஸ் இதோட வெயிட்டை வந்து என்ன பண்ணுறேன்? நான் ஒரு ரியாக்ஷன் கொடுத்து பிடிச்சி வச்சுருக்கேன். ஆனால் என்ன பண்ணல? நான் டிஸ்பிளேஸே பண்ணல அப்படின்னா there is no work done. ஸோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும், அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணணும்? டிஸ்பிளேஸ் பண்ணால் ஒர்க் நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு டார்க் ஆக்ட் ஆகணும், அந்த டார்க் ரொட்டேட் பண்ணால் ஒர்க் நடந்திருக்கு. ஸோ இதுதான் ரொட்டேஷனல் ஒர்க். யூ கேன் சே திஸ் ஒர்க் அஸ் அ ரொட்டேஷனல் ஒர்க். தீட்டா 1 to தீட்டா 2 போட்டுக்கலாம். ஃபைனைட் ஆங்குலர் மொமெண்டம், ஃபைனைட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் தீட்டா 1 to தீட்டா 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிசல்ட் வரும். ஸோ த டவ் கான்ஸ்டன்ட் டார்க்கை நீங்கள் வெளியில் எடுத்துட்டீங்கன்னா யூ கெட் தீட்டா 2 மைனஸ் தீட்டா 1. ஸோ இதுதான் ஒர்க் டன். Work done in rotation. ஸோ டார்க் ஆக்ட் ஆனாலே ஒர்க் நடந்திருக்குன்னு கிடையாது. அந்த டார்க் என்ன பண்ணணும்? டிஸ்பிளேஸ் பண்ணணும். அதில் இருந்தால் தான் ஒர்க். So take a minute and revise ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்க பாப்போம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்க. எனி டவுட் இருந்தால் கேளுங்க.
Okay, so next, work and kinetic energy theorem. For rotational dynamics, work kinetic energy theorem. Okay. So நமக்கு தெரியும் the torque அப்படிங்கிறது I into alpha. So this is Newton's second law. Alpha அப்படிங்கிறது என்ன? The rate of change of angular velocity. So d omega by dt. So இதுதான் tau. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ the chain rule of differentiation எழுதிக்கிறோம். என்ன பண்ணலாம்னா I d omega by d theta and d theta by dt. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணி டி ஒமேகா பை டிடி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ அது கிடையாது இங்கே மேத். டி ஒமேகா பை டி தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணி டி தீட்டா பை டிடியை டிஃபரன்ஷியேட் பண்ணி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் வர வேல்யூவும் டி ஒமேகா பை டிடியும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ அதான் வேல்யூ. நீங்கள் ஷார்ட்கட்டாக வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த டி தீட்டா கேன்சல் பண்ணுறது, பட் தட் இஸ் இன்கரெக்ட் மேத். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ டி தீட்டா பை டிடி அப்படிங்கிறது ஒமேகா. ஸோ ஐ ஒமேகா டி ஒமேகா பை டிடி. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம், டார்க். ஓகே, ஸோ டி ஒமேகா பை டி தீட்டா. சாரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வேரியபிளை செப்பரேட் பண்ணுறோம். டவ் டி தீட்டா வில் பி ஐ ஒமேகா டி ஒமேகா. ஓகே, ஸோ இன்டகிரேட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஃபார் சே ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ டவ் இன்ட்டு டி தீட்டா தான் நம்மளுக்கு என்ன தெரியும், ஒர்க் அப்படின்னு தெரியும். ஓகே, ஸோ கொஞ்சம் மேத் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, செயின் ரூல். ஓகே, செயின் ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்ஃபா அப்படிங்கிறது டி ஒமேகா பை டிடி ஃப்ரம் அ கைனமேட்டிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷனில் எடுத்திருக்கோம். டி தீட்டா பை டிடி அண்ட் டி ஒமேகா பை டி தீட்டா அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்மில் எழுதியிருக்கோம். இப்போது த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ ஐ ஒமேகா டி ஒமேகா பை டி தீட்டா. ரெண்டு வேரியபிளை செப்பரேட் பண்ணால் டவ் டி தீட்டா அப்படிங்கிறது ஐ ஒமேகா டி ஒமேகா. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது தான் நம்மளுக்கு ஒர்க் டன். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒர்க் டன். ஐ ஒமேகா டி ஒமேகாவா இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம், இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டியிலிருந்து ஃபைனல் வெலாசிட்டிக்கு இன்டகிரேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒமேகா வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகா பண்ணுறப்ப என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஸோ வில் ஹாவ் ஐ இன்டூ ஒமேகா எஃப் ஸ்கொயர் பை 2 மைனஸ் ஒமேகா ஐ ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த ஒர்க் டன். ஹாஃப் ஐ ஒமேகா எஃப் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபைனல் கைனடிக் எனர்ஜி, இது வந்து இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஸோ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஸோ த ஒர்க் டன் will be equal to the change in kinetic energy. So the logic. So the work kinetic energy theorem. So the work done by all the forces will be change in kinetic energy. So நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கிறது வந்து only rotational work, ஆனா எல்லா ஒர்க்குமே ரைட். ஸோ நீங்கள் work done by all the forces அப்படின்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ப்ளஸ் சம் அதர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ரைட், இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணும், கைனடிக் எனர்ஜியாக மாற்ற போகுது. எல்லா ஒர்க்கும் சேர்ந்து கைனடிக் எனர்ஜியாக மாற்ற போகுது. ஸோ மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அண்ட் கைனடிக் எனர்ஜி தியரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டூல். நீங்கள் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமாக ஃபோர்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுறதை விட எனர்ஜி மெத்தடில் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அட்வான்ஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு புரிய வரும். எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரமில் ஒரு ப்ராப்ளம் அப்ரோச் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இன்கேஸ் முடியலனா தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் மெத்தட் இல்லைனா டார்க் மெத்தட் போகணும். ஓகே, ஒர்க் கைனடிக் எனர்ஜி பிரின்சிபல். ஸோ ஒர்க் டன் பை எல்லா ஒர்க்கும், எல்லா ஃபோர்ஸ் பண்ணுற ஒர்க்கும் சேர்ந்து கடைசியாக கைனடிக் எனர்ஜி தான் என்ன பண்ணும், மாற்றும். ஸோ ஒர்க் டன் பை ஆல் த ஃபோர்ஸஸ் வில் பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி.
ஓகே, ஸோ தான் ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரம் ஃபார் அ ரொட்டேஷனல் மோஷன். நெக்ஸ்ட்டு கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி இதுவும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்பர்ட்டி தியரம் அப்படின்னு சொல்லிக்கலாம். நிறைய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜி கன்சர்வேஷனை யூஸ் பண்ணிடலாம். இப்போது ஒர்க் அண்ட் கைனடிக் எனர்ஜியில் ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் அண்ட் ஒர்க் டன் பை நான் கன்சர்வேட்டிவ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஒர்க் இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ண போகுது, கைனடிக் எனர்ஜியை மாற்ற போகுதுன்னு பார்த்தோம். சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, the work done by external 0 and only conservative force மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. only conservative force. ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 கன்சர்வேட்டிவ் தான். ஒன்று ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஒன்று எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், இன்னொன்று மேக்னட்டோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அதாவது இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பண்ணுற ஒர்க்கு இண்டிபெண்ட் ஆஃப் பாத் அப்படி இருந்தால் கன்சர்வேட்டிவ். அதுக்கு மட்டும் நம்ம என்ன டிஃபைன் பண்ண முடியும், பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபைன் பண்ண முடியும். ஸோ ஒன்லி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது அப்படின்னு இருக்கிறப்ப ஒர்க் டன் பை நான் கன்சர்வேட்டிவ் வந்து என்ன ஆயிரும், 0. ஸோ நான் கன்சர்வேட்டிவ் வந்து 0. ஸோ எக்ஸ்டர்னல் ஒர்க்கு இல்லை, நான் கன்சர்வேட்டிவ் ஒர்க்கு இல்லைன்னா த கன்சர்வேட்டிவ் ஒர்க் வில் பி ஈக்குவல் டு டெல் கே. ஸோ இந்த கன்சர்வேட்டிவ் ஒர்க் அப்படிங்கிறது நெகட்டிவ் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதுவுமே ஃப்ரம் ஒர்க் எனர்ஜி பவர் சாப்டர். நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் டெல் யூ வில் பி ஈக்குவல் டு டெல் கே, விச் இம்ப்ளைஸ் ஸோ u2 மைனஸ் u1 மைனஸ் இருக்கிறதுனால u1 மைனஸ் u2 வில் பி ஈக்குவல் டு k2 மைனஸ் k1. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா k1 ப்ளஸ் u1 வில் பி ஈக்குவல் டு k2 ப்ளஸ் u2. ஸோ கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன பேருனா டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஓகேவா, கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன பேர், டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி. அப்படின்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகிறப்ப, ஒன்லி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகுது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கிடையாது, ஒன்லி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் மட்டும் இருக்கிறப்ப என்னோட டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், கன்சர்வாக இருக்கும். அதுக்கு பேர் தான் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி பிரின்சிபல். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி பிரின்சிபல் அப்படின்னா இனிஷியலாக இருந்த டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜியும் ஃபைனலாக இருக்கிற டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜியும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வாட் டு மீன் பை மெக்கானிக்கல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல். கைனடிக் அப்படிங்கிறது ஒரு பாடி மூவ் ஆனாலே வருது கைனடிக். பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மாறினா வர்றது பொட்டன்ஷியல் எனர்ஜி. கிராவிடேஷன் அப்படின்னா கிராவிடேஷன் ஃபீல்டில் ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு போகணும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி பிரின்சிபல். இது எப்போ மட்டும் அப்ளை பண்ண முடியும், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஒன்லி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ ஒன்லி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் மட்டும் இருந்தால் நீங்கள் இந்த பிரின்சிபல் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஒர்க் அண்ட் கைனடிக் எனர்ஜி தியரம் அப்படி கிடையாது. எந்த ஃபோர்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஒர்க் அண்ட் கைனடிக் எனர்ஜி தியரம் யூஸ் பண்ணலாம். பட் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணணும்னா ஒன்லி கன்சர்வேட்டிவ் மட்டும்தான் இருக்கும். இது இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃப்ரிக்ஷன்லெஸ் அப்படிங்கலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோத்ரூ பண்ணுங்கள் ஒர்க் அண்ட் கைனடிக் எனர்ஜி தியரம், கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி பிரின்சிபல். இதை பேஸ் பண்ணி ஒரு 2 கொஸ்டின் சால்வ் பண்ணிவிட்டு we will wind up the session. ஓகேவா? ஸோ ஃபார் டிஸ்கஸ் பண்ணது ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள், பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம்.
ஸோ ரோலிங் மோஷன் மட்டும் நம்ம பார்க்கணும், அது செப்பரேட் ஒன் செஷனில் பார்த்துக்கலாம். ரோலிங் மோஷன், இன்க்ளைன் ரோலிங் ஒரு 2 hour செஷன் செப்பரேட்டாக டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ லுக் அட் த கொஷின். A rod of length 50 cm is pivoted at one end. It is raised such that it makes an angle 30 degree. ஓகே, இங்கே இருக்கிற ராடு இப்படியே நம்ம ரைஸ் பண்ணுறோம். ஓகேவா, எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணும்? 30 degree as shown. And released from rest. ஓகே, இங்கேருந்து இதை என்ன பண்ணுறோம்? லிஃப்ட் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், ரிலீஸ் பண்ணிட்டோம். இட்ஸ் ஆங்குலர் ஸ்பீட் வென் இட் பாசஸ் த்ரூ த ஹரிசாண்டல். இங்கே வரும்போது ஒரு ஆங்குலர் ஸ்பீடு என்னங்கிறது கேட்குறாங்க. ஸோ ஃப்ரிக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணாததுனால நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸே இல்லை, ஒன்லி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி பிரின்சிபல் என்ன ஆகணும்? ஒபே ஆகணும். இனிஷியலாக இந்த பொசிஷனில் இருக்குது, ஃபைனலாக இந்த பொசிஷனுக்கு வந்து ரீச் ஆகுது. ஸோ இந்த ஆங்கிள் வந்து நமக்கு தெரியும் எவ்வளோ? 30 degree. லென்த்து கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ மாஸ் வந்து மாஸ் கொடுக்கல, மாஸ் எம்னு எடுத்துக்கலாம். ரிலீஸ்டு ஃப்ரம் ரெஸ்ட். ஸோ இங்கேருந்து ரெஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுறோம். இங்கே வரும்போது, இந்த இடத்துக்கு வரும்போது ஒமேகாவோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. ரேடியன் பெர் செகண்ட். ஜேஇ மெயின்ஸ் 2019 கொஷின். ஓகே, இப்போ இதுதான் இனிஷியல் பாயிண்ட். இனிஷியல் பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா இனிஷியல் மெக்கானிக்கல் எனர்ஜியும் ஃபைனல் மெக்கானிக்கல் எனர்ஜியும் ஒரே வேல்யூவாக தான் இருக்கணும். ஏன்னா எனர்ஜி என்ன ஆகக்கூடாது? மாறக்கூடாது. ஏன்னா ஆக்ட் ஆகிறது ஒன்லி கன்சர்வேட்டிவ். ஏன்னா வெயிட்டால் மட்டும்தான் கீழே வருது. வெயிட்டுங்கிறது என்ன ஃபோர்ஸு? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ். அப்புறம் என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணலாம்? கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி பிரின்சிபல் யூஸ் பண்ணலாம். ஸோ இனிஷியல் டோட்டல் மெக்கானிக்கல் மஸ்ட் பி ஃபைனல் டோட்டல் மெக்கானிக்கல். ஸோ இனிஷியலாக K1 U1 வில் பி ஈக்குவல் டு K2 + U2. நான் என்ன பண்ணுறேன்? இதை டேட்டம் லைனாக எடுத்துக்கிறேன். இந்த எனர்ஜி பிரின்சிபல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டேட்டம் லைன் சூஸ் பண்ணணும். எதனால டேட்டம் லைன் எடுத்துக்கலாம்? இந்த ஹரிசாண்டல் டேட்டம் லைன். டேட்டம் லைனில் பொட்டன்ஷியல் வந்து 0. ஓகேவா, இது வந்து இனிஷியல் பொசிஷன், இது வந்து ஃபைனல் பொசிஷன். ஸோ இந்த பொட்டன்ஷியல் வந்து என்ன? 0. அதுமாதிரி இனிஷியலாக ரெஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுறதுனால கைனெட்டிக்கும் 0. அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் த பியூட்டி ஆஃப் த கொஷின். ஆரம்பத்தில் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருந்தது, ரிலீஸ் ஆகி வர 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 அந்த பொட்டன்ஷியல் என்னவா மாறிட்டே இருக்குது? கைனெட்டிக்காக மாறிட்டே இருக்குது. ஆனால் இங்கே வரும்போது மொத்த பொட்டன்ஷியலும் கைனெட்டிக்காக மாறி இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல அதோட ஸ்பீடு என்ன? அதுதான் கொஷின். ஓகே, இப்போது இந்த மாதிரி தான் வந்து ரொட்டேட் ஆகும், ரைட்? ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். இதுதான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ். இங்கேருந்து இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ஹைட்டு தான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா U1 அப்படிங்கிறது mg h. இங்கே வந்து என்ன? கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது 12 I ω². எந்த பாயிண்ட்டை பொறுத்து ரொட்டேட் ஆகுது? இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட். அப்புறம் இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நான் Pன்னு எடுக்கிறேன்னா அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் யூஸ் பண்ணணும், IP. இப்போ இந்த ஹைட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த வேல்யூ வந்து L/2. ஸோ இது வந்து L/2. அப்புறம் இது L/2 cos θ. அப்புறம் இந்த வெர்டிக்கல் ஹைட் h அப்படிங்கிறது L/2. ஓகே, இந்த வெர்டிக்கல் ஹைட் இந்த h அப்படிங்கிறது என்னென்னா L/2 sin θ. ஓகேவா, ஸோ இது L/2, இது L/2 cos θ, இது வந்து L/2 sin θ. ஸோ இட் இஸ் L/4. இதுதான் வெர்டிக்கல் ஹைட். ஸோ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் வில் கெட் mg L/4 will be half. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது mL²/3 இன்ட்டு ω². நான் இந்த ஆக்சிஸை பொறுத்தோன்னே ராடுக்கு mL²/3. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். m கேன்சல் பண்ணிடலாம், L கேன்சல் பண்ணிடலாம், இங்கே ஒரு 2. ஸோ ω² அப்படிங்கிறது என்னென்னா 3g. ஸோ 3g/2L. ஸோ இதுதான் வந்து ω². ஸோ ω அப்படிங்கிறது ரூட் ஆஃப் திஸ் வேல்யூ. ஸோ எல்லோட வேல்யூ தெரியுமா? சப்ஸ்டியூட் பண்ணால் யூ கெட் an ஆன்சர். g வந்து 10 எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ யூ கேன் சே இட் இஸ் கோயிங் டு பி 30/2 இன்ட்டு L. L அப்படிங்கிறது 50 சென்டிமீட்டர். ஸோ 50 10⁻⁻2 get a 100. ஸோ நான் அந்த ரெண்டு கேன்சல் ஆகும். வில் கெட் √30. √30 radian per second. ஸோ நீங்கள் சென்டர் ஆஃப் மாஸோட மோஷன் எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ணணும், ரைட்? ஸோ ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி அண்ட் ட்ரான்ஸ்லேஷன். ஆனால் இந்த பாயிண்ட்டை பொறுத்து தான் ரொட்டேட் ஆகிறதுனால நான் டேரெக்டாக என்ன பண்ணிட்டேன்? பியூர் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி எடுத்துட்டோம்.
ஸோ கைனடிக் எனர்ஜி அபவுட் எனி ரேண்டம் ஆக்சிஸ் சால்வ் பண்ணோமா, அதோட வேல்யூ எடுத்தாச்சு. ரிவைஸ் பண்ண கான்செப்ட் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி 95% ஆஃப் த ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ் முடிஞ்சுது. ஏன்னா இருக்கிறது 11th இதுதான் பெரிய சாப்டர். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து ரோலிங் மோஷன், ஹரிசாண்டல் ரோலிங், பியூர் ரோலிங், இன்பியூர் ரோலிங், இன்க்ளைன் ரோலிங், எவ்வளோ ஃப்ரிக்ஷன் வேணும், இந்த கான்செப்ட் மட்டும் ஒரு 2 hours செஷன் செப்பரேட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஃபார்முலா ஷீட் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை சம் அட்வான்ஸ் கொஷின். ஸோ ஒவ்வொரு கொஷின் எடுக்கிறப்ப அதோட லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. அதுக்கப்புறம் மெயின்ஸ் கொஷின் பண்ணுங்கள். நீட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கள், மெயின்ஸ் கொஷின், அதுக்கப்புறம் நீட். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட்லேருந்து நீங்கள் மெயின்ஸ் ஸ்லைட் அட்வான்ஸ் கொஷின் வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். அட்வான்ஸுக்கு இன்னும் ஒரு சில கன்ஸ்ட்ரைன்ட் மோஷன் மட்டும் இதில் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகே, இதோட ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் வந்து கிராவிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அகெயின் ஒரு 1 day செஷனில் வந்து ரோலிங் மோஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.